என்னை பலப்படுத்த கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோமே. நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் சொல்லி யோசுவா சொன்னது போல என் குடும்பமாய் வந்திருக்கிறோமே. நன்றி செலுத்தலாமா? ஆண்டவரே எனக்கு கொடுத்த குடும்பத்துக்காக நன்றி என்று சொல்லுங்க. ஆண்டவரே கொடுத்த நல்ல திருச்சபைக்காக நன்றி என்று சொல்லுங்க. கொடுத்த நல்ல சேகரத்திற்காக, கொடுத்த குருவானவருக்காக, கொடுத்த சபை ஊழியர்களுக்காக, திருச்சபையின் மூப்பர்களுக்காக நன்றி என்று சொல்லுவோமா? இதுவரையிலும் நடத்தி வந்திருக்கிறாரே, இனி வரக்கூடிய நாட்கள் இன்னும் கர்த்தர் அதிகமாய் இன்னும் நன்மையால் முடிசூட்ட போறதுக்காக எல்லாம் நன்றி செலுத்துவோமா? படிக்கிற பிள்ளைகளாக இருந்தீங்கன்னா ஆண்டவரை இதுவரைக்கும் படிக்க உதவி செய்தீங்களே நன்றி ஆண்டவரே. உங்களுடைய பண தேவைகளை சந்தித்தீங்களே நன்றி ஆண்டவரே என்று சொல்லுவோமா? இல்லை பெரியவர்களாக இருந்தீங்கன்னா உங்கள் வேலைக்காக நன்றி செலுத்துங்க. உங்களுடைய வருமானத்துக்காக நன்றி செலுத்துங்க. நாம் நினைப்பதற்கும் மேலாய் கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் சேவைன்னு சொன்ன தேவன். நன்றி செலுத்தலாமா? உலகத்தில் எத்தனையோ நேரம் மனிதர்கிட்ட பேசுகிறோமே, ஃபோனில் மணிக்கணக்காக நம்ம உறவுகள்கிட்ட பேசுகிறோம். ஒரு 10 நிமிஷம் ஆண்டவர்கிட்ட பேசுவோமா? ஆண்டவரே எனக்கு கொடுத்த நன்மைகளுக்காக நன்றி, என்னை வாழ வைத்ததற்காக நன்றி ஆண்டவரே என்று சொல்லி நன்றி செலுத்துவோம். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். நல்லவர் வல்லவர் போதுமானவர், வார்த்தை உண்மை உள்ளவர். அல்லேலூயா. நல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை தாழ்ந்து பாடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை தாழ்ந்து பாடு. என் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. என் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லவை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லவை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆராதனை சொல்லுமா? ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. இந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். இந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜாதி செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ராஜாதி செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே.
நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் ரத்தம் என் மேலே செல்வாங்காது சாத்தா, நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தா. பாசம சிலுவை பலியானா பாவத்தை வென்றுவிட்டார், பாசம சிலுவை பலியானா பாவத்தை வென்றுவிட்டார். கோட்டைக்குள்ளே நான் நுழைந்துவிட்டே, இனி எதுவோ அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்துவிட்டே, இனி எதுவோ அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால், உண்டு உண்டு அற்புத வல்லமை ஒளிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, வல்லமை ஒளிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, ஒளிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, வல்லமை, அக்கினியின் வல்லமை. எல்லா கரங்களை பற்றி நன்றி செலுத்துவோமா? ஆண்டவரே, நல்ல பலனை தாங்க ஆண்டவரே, இன்னும் நிறைய நாட்கள் எங்களுக்கு தாங்க ஆண்டவரே, உமக்காய் நாங்க வாழணும், உண்மை நாங்க உயர்த்தணும் என்று சொல்லி அப்படி இருக்கிற இடங்களில் நம்ம அப்படி முழங்கால் படிட்டு நம்மை தாழ்த்துவோமா? முடிந்தவர்கள் முழங்கால் படித்துக் கொள்வோம். ஒரு ஆராதனை என்பது பாடல் பாடுவது மாத்திரமல்ல, காணிக்கை செல்வது மாத்திரமல்ல, வார்த்தையை கேட்பது மாத்திரமல்ல, முழுவதுமாக அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு நேரம். அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார், அவற்றை மறைப்பதற்கு ஒண்ணுமே இல்லை. ஆண்டவரே, என்ன நான் தருகிறேன் ஆண்டவரே என்று சொல்லி முழுவதுமாய் ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, சரீரத்தை உமக்கு தருகிறேன் ஆண்டவரே, எனக்குள்ளாக பரிசுத்த தடையாக இருக்கிற காரியங்களை அதை எடுத்து போடுங்க. என்னுடைய கண்கள் செய்த பாவங்கள், என்னுடைய நாவு செய்த பாவங்கள் எல்லாவற்றையும் தயவாய் மன்னிங்க ஆண்டவரே. உள்ள பிரியமில்லாத ஏதாவது காரியத்தை செய்திருப்பேன்னு சொன்னால் எந்த வெள்ளம் மன்னிங்க என்று சொல்லி கேட்போமா? உள்ள ஓய்வு நாள் ஆராதனை என்பது நம்மை நாமே பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்காக, நம்முடைய வாழ்க்கையில் கற்றுக்கொள்வதற்காக ஆண்டவர் சமூகத்தில் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, என் குறைகளை மன்னிங்க, என் தேவைகளை சந்திங்க என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் கேட்போமா? இதுவரைக்கும் நடத்தி வந்திருக்கிறாரே, இதுவரைக்கும் ஏராளமான நன்மைகளை தந்திருக்கிறாரே, நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் தந்திருக்கிறாரே. மனுஷர் பார்க்கிற பிரகாரம் அல்ல, மனிதர்கள் உள்ளொன்று புறமொன்று பேசுகிற இந்த உலகத்தில் ஆண்டவர் முழுவதுமாய் நம்மளை நேசிக்கிறார். ஒரு நாள் கூட நம்ம விட்டு கொடுக்கல, நம்மளை கைவிடவும் இல்லை. நம்முடைய நாவல் சொல் பிரவாகமனை சந்தித்திருக்கிறார், நம்ம கேட்கறதுக்கு முன்னாடி தந்திருக்கிறாரே. நன்றி செலுத்தலாமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இயேசுவா நன்றி என்று சொல்லுங்க. என்னை நீங்க மன்னித்தீங்க ஆண்டவரே, என்னை உமக்கென்று தேர்ந்தெடுத்தீங்க ஆண்டவரே, உமக்கென்று சொல்லி என்னை உண்டாக்கி ஆண்டவரே, இன்னைக்கு எங்களை உருவாக்கி கொண்டிருக்கீங்க என்று சொல்லி நன்றி செலுத்துவோமா? உம்பல்ல செயல்கள் நீனைத்து நீனைத்து உள்ளமே பொங்குதையா, உம்பல்ல செயல்கள் நீனைத்து நீனைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே, நன்மை செய்தவரே, நன்றி நன்றி ஐயா. நல்லவரே, நன்மை செய்தவரே, நன்றி நன்றி ஐயா. நல்லவரே, வல்லவரே, ஆராதனை ஆராதனை. நல்லவரே, கரங்களை சொல்லுமா? வல்லவரே, ஆராதனை ஆராதனை. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில்
வந்தாலும் உம்மை பிரியேனையா. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா. சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வே நிச்சயம் நிச்சயமே. சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வே நிச்சயம் நிச்சயமே. ரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை. ரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை. நம்ம யாராவது ஒருவர் ஒரு ஸ்தோத்திர ஜபத்தை ஏறெடுக்க போகிறோம். இந்த வட்டாளூர் திருச்சபையில் இந்த 6 மாதங்கள் தேவன் நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் நன்றி செலுத்தும்படியாக கடந்து வந்திருக்கிறோம். நம்ம குடும்பத்தில் கொடுத்த வேலைக்காக, கொடுத்த வருமானத்துக்காக, கொடுத்த நல்ல பாதுகாப்புக்காக நன்றி செலுத்துவோம். ஒரு பாதுகாப்பு இல்லாத உலகத்தில் எங்கேயும் விபத்தை பார்க்குறோம், எல்லா பக்கம் மரணங்களை பார்க்குறோமே. ஆனால் கர்த்தர் உன்னை காக்கும்படி உன்னோடு கூட இருப்பேன்னு சொல்லி நம்மளை சுகபத்திரமா நடத்தி வந்திருக்கிறார். நம் பிள்ளைகளை ஆசீர்வதித்திருக்கிறார். நம்ம திருச்சபையினுடைய ஊழிய பாதையில இதுவரைக்கும் தேவையை சந்தித்திருக்கிறார். நன்றி செலுத்தி யாராவது ஒருவர் நாம் ஜெபிக்க போகிறோம். கொடுக்கப்பட்ட குருவானவர் கையாவுக்காக, அவருடைய குடும்பங்களுக்காக, நம்முடைய சபை ஊழியரான குடும்பத்துக்காக, நம்முடைய திருச்சபையின் ஒவ்வொரு குடும்பங்களும் நன்றி செலுத்தி யாராவது ஒருவர் ஒரு ஸ்தோத்திர ஜெபத்தை ஏறெடுப்போம். யாராவது ஒருவர் வேகமாக, யாராவது ஒருவர் காலதாமதம் பண்ண வேண்டாம், நாம் ஜெபிப்போம். ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென் ஸ்தோத்திரம். ஆமென் ஸ்தோத்திரம். ஆமென் ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிறோம் இயேசுவா. இந்த நாளிலும் கர்த்தாவே, என் தேவனாகிய கர்த்தர் எங்களை நோக்கி பார்ப்பதற்காக நாங்கள் இந்த இடத்துல ஏறெடுக்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்காகவும் தகப்பனே, உம்முடைய செவி திறந்திருக்கிறவைகளுக்காக எங்களை எல்லாம் பார்ப்பதற்காக அந்த இடத்துல நீங்க வந்திருக்கிறீங்கப்பா. உம்முடைய முகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. அப்பா, எங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீங்க ஆசீர்வதிங்க. இந்த நாளிலே வந்தது நல்லது என்று சொல்லி தகப்பனே, என் திருச்சபையின் மக்களுக்கும் எங்களுக்கும் ஆண்டவரே இது ஆசீர்வாதமானதாய் அமைய கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவா. இந்த ஆராதனை வேலை கர்த்தாவே, எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே அப்பா, உம்முடைய மகிமையின் பிரசன்னத்தை உணர கர்த்தர் உதவி செய்தீரே. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் இயேசுவா. தகப்பனே, இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வாதமானதா இருக்கட்டும் சுவாமி. ஆண்டவரே, இந்த நாளிலே நாங்கள் கேட்க இருக்கிற உம்முடைய வேத வசனங்கள் கர்த்தாவே, ஒவ்வொன்றும் எங்களுடைய வாழ்க்கைக்கு அது பிரயோஜனம் உள்ளதாய் கர்த்தர் நீங்க மாற்றி கொடுங்க இயேசுவா. தகப்பனே, நாங்கள் வந்த வண்ணமாய் நாங்கள் இந்த இடத்தை விட்டு கடந்து செல்லாதபடி அப்பா, உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் கேட்டு அதன்படி நடக்கிறவர்களாய் அர்ப்பணித்தவர்களாய் இந்த இடத்தை விட்டு ஆண்டவரே கடந்து செல்ல கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க இயேசுவா. ஒவ்வொரு நாளும் எங்களை நீங்க பாதுகாத்தீங்க, வழி நடத்துனீங்க. எத்தனையோ தேவைகளை கர்த்தர் நீங்க சந்தித்தீங்கப்பா. எங்களுடைய அநேக வேதனையான நாட்களிலும் கர்த்தர் எங்களை கண்மணி போல பாதுகாத்தீங்கப்பா. வியாதியிலிருந்து கர்த்தர் எங்களுக்கு விடுதலை கொடுத்தீங்க. எங்கள் பிள்ளைகள் தகப்பனே புதிய கல்வியாண்டுக்குள்ள பிரவேசிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க இயேசுப்பா. உதவி செஞ்சீங்க, அதற்காக நன்றி இயேசுப்பா. எங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீங்க சந்திச்சீங்க இயேசுப்பா. உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இயேசுப்பா. அந்த இடத்துல நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தாவே உங்களுடைய முகத்தை நோக்கி பார்க்க நாங்கள் வந்திருக்கிறோம். கர்த்தர் எங்களோடு நீங்க பேசுங்கப்பா. பேசுகிற உங்களுடைய அடியான மறைத்து கர்த்தர் நீங்க வெளிப்படுங்க. உங்களுடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படி எங்களுக்கு உதவி செய்யுங்க. தொடர்ந்து எங்களை தாழ்த்தி உங்க கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் நம்முடைய ஸ்தோத்திரங்களை அங்கீகரிப்பது கரங்களை தட்டி நாம் நன்றி செலுத்துவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே.
ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே. நன்றி ராஜா, 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 நன்றி ராஜா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி நன்றி. இந்த காலை வேளையில உடைய சமூகத்தில் வந்தோமே ஆராதிப்பதற்கு, உண்மை உயர்த்துவதற்கு உதவி செய்தீங்க. நன்றி ஆண்டவரே. எங்களோட பிரச்சனையாக இருந்து இதுவரையும் நடத்தினீங்க ஆண்டவரே. மீதியான நேரங்களோடு தருகிறோம். தொடர்ந்து உடைய நாமம் மையப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. அமர்ந்து கொள்வோம். இது 2 வேத பாடங்கள் தொடர்ச்சியாக வாசிக்கும். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் யோபுடைய சரித்திரம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல் 12ஆம் வசனம் முடிய. யோபு 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல். இப்போதும் நீ மிருகங்களை கேட்டுப்பார், அவைகள் உனக்கு போதிக்கும். ஆகாயத்து பறவைகளை கேள், அவைகள் உனக்கு அறிவிக்கும். அல்லது பூமியை விசாரித்து கேள், அது உனக்கு உபதேசிக்கும். சமுத்திரத்தின் மச்சங்களை கேள், அவைகள் உனக்கு விவரிக்கும். கர்த்தருடைய கரம் இதை செய்ததென்றும் இவைகள் எல்லாவற்றினாலும் அறியாதவன் யார்? சகல பிராணிகளின் ஜீவனும் மாம்சமான சகல மனுஷரின் ஆவியும் அவர் கையில் இருக்கிறது. வாயானது போஜனத்தை ருசி பார்க்கிறது போல செவியானது வார்த்தைகளை சோதித்து பார்க்கிறதல்லவா? முதியோர் இடத்தில் ஞானமும் வயது சென்றோர் இடத்தில் புத்தியும் இருக்குமே. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட 2ஆம் வேத பாடம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் முதல் 34ஆம் வசனம் முடிய. லூக்கா 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் முதல். காகங்களை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, அவைகளுக்கு பண்டசாலையும் இல்லை, களஞ்சியமும் இல்லை. இல்லாவிட்டாலும் அவைகளுக்கு தேவன் பிழை பூட்டுகிறார். பறவைகளை பார்க்கிலும் நீங்கள் எவ்வளவோ விசேஷித்திருக்கிறீர்கள். கவலைப்படுகிறதினால் உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? மிகவும் அற்பமான காரியம் முதலாய் உங்களால் செய்யக்கூடாதிருக்க மற்றவைகளுக்காக நீங்கள் கவலைப்படுகிறதென்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருகிறதென்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தி இருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்படி இருக்க அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு காட்டிலிருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படுகிற புல்லுக்கு தேவன் இவ்விதமாய் உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று நீங்கள் கேளாமலும் சந்தேகப்படாமலும் இருங்கள். இவைகளை எல்லாம் உலகத்தார் நாடி தேடுகிறார்கள். இவைகள் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பிதாவானவர் அறிந்திருக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். பயப்படாதே சிறு மந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார். உங்களுக்கு உள்ளவைகளை விற்று பிச்சை கொடுங்கள். பழமையாய் போகாத பணப்பைகளையும் குறையாத பொக்கிஷத்தையும் பரலோகத்திலே உங்களுக்கு சம்பாதித்து வையுங்கள். அங்கே திருடன் அணுகிறதும் இல்லை, பூச்சி கெடுகிறதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட 2ஆம் வேத பாடம் வாசித்தாயிற்று. இப்போ சிறு பிள்ளைகள் திருவசனம் சொல்வார். இயற்கையில் ஒலிக்கும் இறைவனின் குரல். காகங்களை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, அவைகளுக்கு பண்டசாலைகளும் இல்லை. இல்லாவிட்டாலும்
களஞ்சியமும் இல்லை, இல்லாவிட்டாலும் அவைகளை தேவன் பிழை பூட்டுகிறார். பறவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். லூக்கா 12:24. இயற்கையில் ஒலிக்கும் இறைவனின் குரல். காகங்களை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, அவைகளுக்கு பண்டசாலையும் இல்லை, களஞ்சியங்களும் இல்லை, இல்லாவிட்டாலும் அவைகளை தேவன் பிழை பூட்டுகிறார். லூக்கா 12:24 முன்பாக. காகங்களை கவனித்து பாருங்கள், அவர்கள் விதைகளும் இல்லை, அறுப்பதும் இல்லை, அவைகளை பண்டசாலைகளும் இல்லை, களஞ்சங்களும் இல்லை, இல்லாவிட்டாலும் அவர்களை தேவன் பிழை பூட்டுகிறார். லூக்கா 12:24 முன்பாகம். காகங்களை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, அவைகளுக்கு பண்டசாலையும் இல்லை, களஞ்சியங்களும் இல்லை, இல்லாவிட்டாலும் அவைகளிலும் தேவன் பிழை பூட்டுகிறார். லூக்கா 12:24. திரும்ப சொன்ன பிள்ளைகளை கரங்களை தட்டி வாழ்த்துவோம். ஒரு சில அறிவிப்புகள். இந்த ஆராதனை முடிந்தவுடனே வாலிபர் கூடுகை, பெண்கள் கூடுகை மற்றும் ஞாயிறு பாடசாலை நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் இந்த மாதத்தின் வருகிற ஞாயிறு, இந்த மாதத்தின் 3ஆம் ஞாயிறு அப்படினாலே வருகிற வாரம் 21/6/2026 அன்று உபவாச ஞாயிறாக ஆசரிக்கப்படும். அந்த உபவாச ஞாயிறில் நம்முடைய திருநெல்வேலி திருமண்டலத்தின் வாலிபர் இயக்கத்தின் மூலமாக ஊழியர்கள் வருகை தந்து அந்த உபவாச கூடுகையை நமக்கு நடத்தி தருவார்கள். அதனால் வருகின்ற வாரம் இந்த உபவாச கூடுகைகளை நீங்கள் யாவரும் தவறாமல் கலந்து கொள்ள உங்கள் அன்போடு கூட கேட்டுங்க. வருகிற வாரத்தில் அந்த 9:30 மணிக்கு அந்த உபவாச கூடுகையானது ஆரம்பமாகும். அதனாலே நீங்கள் யாவரும் இந்த உபவாச கூடுகைகளை குடும்பமாக கலந்து கொள்ள உங்களை அன்போடு கூட ஞாபகப்படுத்துகிறேன். பிரியமானவே, ஆண்டவர் சித்தமானால் நம்முடைய அடைக்கப்படும் சேகத்தின் 14வது ஸ்தோத்திர பண்டிகை வருகிற ஆகஸ்ட் மாதம் 14 மற்றும் 14, 16 ஆகிய நாட்களில் நடைபெற இருக்கிறது. இதற்காக சென்ற வாரத்தில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது அடைக்கப்படும் ஆலயத்தில் வைத்து. அதில் கொடுக்கப்பட்ட தீர்மானங்களை வாசிக்க வேண்டும் என்று நம்முடைய குருவானவர்கள் கேட்டுக்கொண்ட நிமித்தமாக அங்கு எடுக்கப்பட்ட தீர்மானத்தின் ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். 14வது ஸ்தோத்திர பண்டிகை ஆலோசனை கூட்டம் 7/6/2026. 14வது ஸ்தோத்திர பண்டிகைக்காக நன்கொடை ரூபாய் 1000க்கு மேல் மற்றும் 2000, 3000க்கு மேல் அதிகமாக பிரித்து கொடுப்பவர்களுக்கு வருடாந்திர கூட்டத்தில் வைத்து சிறப்பு பரிசு வழங்கப்படும் என்று தீர்மானம். அதேபோல் நம்முடைய சேகர உபவாச கூடுகையை ஸ்தோத்திர பண்டிகைக்காக அந்த உபவாச கூடுகை வருகிற ஸ்தோத்திர பண்டிகைக்கு முந்தின சனிக்கிழமை 8/8/2026 அன்று சேகர அளவிலான உபவாச கூடுகை ஸ்தோத்திர பண்டிகைக்கு ஆயத்தமாக நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் நம்முடைய ஸ்தோத்திர பண்டிகை முதல் நாளிலே மாலை 5 மணிக்கு பவனி மற்றும் கொடியேற்றம் நடைபெறும். இந்த பவனிலே கலந்து கொள்கிற யாவருக்கும் உணவு வழங்கப்படும் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அதனால் நீங்கள் யாவரும் அந்த பவனிலே கலந்து கொண்டு அதன் பின்பு நடைபெற அந்த கலை நிகழ்ச்சிகளும் உற்சாகமாக கலந்து கொள்ள உங்களை ஞாபகப்படுத்துகிறேன். அதேபோல் நம்முடைய அடைக்கப்பட்ட பண்டிகை நடைபெறுகிற 3 நாட்களிலும் ஆலய வளாகத்தினை அலங்காரப்படுத்துவதற்கு அனைவருக்குமே உண்டு, வாய்ப்பு உண்டு. அதனால் நீங்கள் யாவரும் அதில் நீங்கள் உங்களுக்கு முடிந்தவரை ஒருவேளை சேரை தூக்கி போடலாம், ஒருவேளை அந்த இடத்த சுத்தமாக இல்லைன்னா அதை சுத்தம் பண்ணி போடலாம். அந்த மாதிரி எந்த வேலைனாலும் நீங்கள் நினச்சலாம். அந்த ஆலய வளாகத்தை சுத்தமாக வைத்துக் கொள்வதற்கு நீங்கள் யாவரும் ஒத்துழைப்பு கொடுக்க உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் 15/8/2026 அன்று இரவு 7 மணிக்கு மாபெரும் இன்னிசை நிகழ்ச்சி நடத்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. அதேபோல் பண்டிகையை முன்னிட்டு நம்முடைய ஆலய வளாகத்திலோ அந்த பண்டிகை நடைபெறும் இடத்திலோ எந்த இடத்திலும் கட் அவுட், அதாவது பேனர் வைப்பதற்கு அனுமதி இல்லை என்பது தீர்மானம். அதேபோல் பிரதான பண்டிகை ஆராதனைகளே நிகழ்ச்சிகளிலே தனிப்பட்ட எந்த நிகழ்வுக்கும் யாருக்கும் அனுமதி வழங்கப்படாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒருவேளை தனிப்பட்ட நபருக்கு, தனிப்பட்ட ஐக்கிய சங்கங்களுக்கும் யாருக்கும் அந்த அனுமதி வழங்கப்படாது, நிகழ்ச்சி நடத்துவதற்கு அனுமதி வழங்கப்படாது.
அதேபோல் 14/8/2026 அன்று மாலை 7:30 மணிக்கு நடைபெறும் கலை நிகழ்ச்சியிலே ஞாயிறு பாடசாலை மற்றும் சேகர பள்ளிகளுக்கு மட்டும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெறும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் 15/8/2022 பிரதான பண்டிகை ஆராதனையிலே நம்முடைய பேராயர் அவர்கள் கலந்து கொள்ள இயலாத காரணத்தினாலே நம்முடைய திருமணத்தில் இருக்கிற மூத்த குருவானவர் ஒருவரை அழைத்து அந்த நேரத்திலே அதை பிரதான பண்டிகை ஆராதனையிலே அவர்களை பயன்படுத்த தீர்மானம். அதில் நம்முடைய 14வது சோத்திர பண்டிகைக்கான வேதாகம தேர்வுக்கான வேதாகம பகுதிகளை நான் வேகமாக சொல்கிறேன், நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஆலய ஆராதனை முடிந்தவுடனே நம்முடைய சபையோட வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களுக்கு அனுப்பப்படும். அதுபோல் நோட்டீஸ் போர்டும் ஒட்டப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இருந்தாலும் நான் வேகமாக இதை வாசிக்கிறேன், கேட்டுக்கொள்ளுங்கள். முதல் பிரிவு எல்கேஜி யூகேஜி தேர்வு பகுதி மத்தேயு 5ஆம் அதிகாரம் 1 முதல் 20ஆம் வசனம் வரை. மனப்பாட வசனம் சங்கீதம் 127. எல்கேஜி மற்றும் யூகேஜி மத்தேயு 5ஆம் அதிகாரம் 1 முதல் 20 வசனங்கள். மனப்பாட பகுதி சங்கீதம் 127. 1 மற்றும் 2ஆம் வகுப்பு மத்தேயு 5ஆம் அதிகாரம் 1 முதல் 20 வசனங்கள். அதேபோல் சங்கீதம் 127ஆம் சங்கீதம். ஒரு 3வது பிரிவு 3 மற்றும் 4ஆம் வகுப்பு லூக்கா 14-15ஆம் அதிகாரம் வேத பகுதி. மனப்பாட வசனம் சங்கீதம் 127, 128. அதேபோல் 5ஆம் 6ஆம் வகுப்புக்கான பிரிவிலே ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் முதல் 30ஆம் அதிகாரம் வரை தேர்வுக்கான பகுதி. மனப்பாட வசனம் சங்கீதம் 127, 128. அதேபோல் 7, 8ஆம் வகுப்புக்கான வேத பகுதி ஆதியாகமம் 14 முதல் 30ஆம் அதிகாரம் வரை. அதேபோல் மனப்பாட வசனம் சங்கீதம் 127, 128, 133. அதேபோல் 9, 10ஆம் வகுப்புகளுக்கான வேத பகுதி ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் முதல் 32ஆம் அதிகாரம் வரை. மனப்பாட வசனம் சங்கீதம் 127, 128 மற்றும் 133. அதேபோல் 11, 12ஆம் வகுப்புக்கான வேத பகுதி ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் முதல் 35ஆம் அதிகாரம் வரை. ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் முதல் 35ஆம் அதிகாரம் வரை. அதேபோல் அதுக்கான மனப்பாட பகுதி சங்கீதம் 90 மற்றும் 91. 11, 12ஆம் வகுப்புக்கு மனப்பாட பகுதி சங்கீதம் 90, 91. அதேபோல் 18 வயது முதல் 25 வயது வரை உள்ளவருக்கு 18 வயது முதல் 25 வரை உள்ள வாலிபர்களுக்கு வேத பகுதி ஆதியாகமம் 16 முதல் 40ஆம் அதிகாரம் வரை. ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் முதல் 40ஆம் அதிகாரம் வரை. மனப்பாட பகுதி சங்கீதம் 90 மற்றும் 91. 18 முதல் 25 வயது வரை உள்ள வாலிபர்களுக்கு சங்கீதம் 90 மற்றும் 91 மனப்பாட பகுதி. அடுத்த பகுதி 9வது பிரிவிலே 26 வயது முதல் 40 வயது வரை உள்ளவர்களுக்கு ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் முதல் 40ஆம் அதிகாரம் வரை. 41 முதல் 50 வயது வரை உள்ளவர்களுக்கு வேத பகுதி ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் முதல் 50ஆம் அதிகாரம் வரை. அதேபோல் மனப்பாடம் சங்கீதம் 32, 33. சங்கீதம் 32, 33. 11வது பிரிவு 51ஆம் வயது முதல் 60வது வயது வரை. தேர்வு பகுதி ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் முதல் 50ஆம் அதிகாரம் வரை. மனப்பாட வசனம் சங்கீதம் 77. சங்கீதம் 77. அதுபோல் 12வது பிரிவு 61 வயதுக்கு மேல் உள்ளவர்களுக்கு தேர்வுக்கான பகுதி ஆதியாகமம் 16 முதல் 50 வரை. அவர்களுக்கான மனப்பாட பகுதி சங்கீதம் 77. இதில் ஒரு சில பிரிவுகளுக்கு ஒரே அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். ஒருவேளை ஆதியாகமம் 16 முதல் 40 வரை 50 வரைன்னு சொல்லி எல்லாமே ஆதியாகமத்திலிருந்தே கொடுக்கப்பட்டிருக்கும். ஆனாலும் ஒவ்வொரு பிரிவினுக்கும் கேள்விகள் வினாக்கள் வேறு விதமாக இருக்கும். அதனால் நீங்கள் எல்லோரும் ஒரே மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் ஆகாமல் எல்லாத்துக்கும் நீங்கள் நினச்சணும் ஆயத்தமான ஒருவேளை தேர்வு பகுதியெல்லாம் எல்லாருக்கும் ஒரு போல் இருக்கேன்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அதில் கேள்விகள் எல்லாம் ஒவ்வொரு பிரிவுக்கும் வித்தியாசமாக இருக்கும். அதனால் அதில் நீங்கள் ஆயத்தமாக நண்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். சென்ற வருடத்தில் நம்முடைய சபையிலிருந்து அநேகர் முதல் பரிசு எடுத்தார்கள், வாங்கினார்கள். அதனால் இந்த வருடத்திலும் நீங்கள் இந்த தேர்வுக்கு ஆயத்தமாக நண்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அதேபோல் ஒரு சில குறிப்புகள் எல்கேஜி மற்றும் யூகேஜி 1, 2ஆம் வகுப்புகளுக்கு வாய்மொழி தேர்வு நடைபெறும். அதேபோல் பெயர் பதிவு செய்வதற்கு கடைசி நாள் 2/8/2026 ஞாயிற்றுக்கிழமை. பெயர் பதிவு செய்வது கடைசி நாள் 2/8/2026. தேர்வு நடைபெறும் நாள் மற்றும் நேரம் 16/8/2026 ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணி. திருவிருந்த ஆராதனை முடிந்தவுடனே அந்த காலை 11 மணிக்கு இடம் தூய பவுலின் ஆலயம் அடைக்கப்பட்டனம். கிறிஸ்தின் பணியில் அடுத்த பி. ஜேசுகுட்டி டாலத் அவர்கள் சேகர தலைவர் அடைக்கப்பட்டனம்.
ஜோமலையில் கீழமாதாபுரம் கடையத்தில் வைத்து இயேசுவிடுக்கிறார் சிறுவல் ஊழியங்கள் நடத்தும் சிறுபிள்ளைக்கான அப்ளைசர் ரிவைவல் கேம்ப் 2026 நாள் ஜூன் 26 செவ்வாய் வெள்ளிக்கிழமை அரசு விடுமுறை என்று 6 வயது முதல் 15 வயது வரை உள்ளவர்களுக்கு இந்த அப்ளைசர்ஸ் கேம்ப் ரிவைவல் கேம்ப் நடைபெற இருக்கிறது. நேரம் காலை 9:30 மணியில் மாலை 4:30 மணி வரை. சிறப்பு செய்தி சகோதரி ஆஸ்லி எபனேசர் அவர்கள் மற்றும் ஜாலி டைம் குழுவினர். இதில் பிள்ளைகளுக்காக ஆக்ஷன் சாங், பப்பட் ஷோ மற்றும் கேம்ஸ், ஸ்டோரி, மேஜிக், இன்னும் இனிமையான ஆராதனை நேரம், இனிமையான ஜெப வேலை மற்றும் இன்னும் பல காரியங்கள் நடைபெற இருக்குது. இதனாலே இந்த சிறுவர் கேம்பில் நீங்கள் பங்குள்ள விரும்புகிற பிள்ளைகள் பங்குள்ள நண்பர்கள் கேட்டுக்கலாம். அனுமதி இலவசம், மதிய உணவு கொண்டு வரவும். அதேபோல் இயேசுவிடுக்கிறார் ஊழியர்கள் நடத்தும் திருநெல்வேலி டவுனில் வைத்து அற்புத பெருவிழா 2026 நாள் ஜூன் 20, 21 சனி மற்றும் ஞாயிறு நாட்களிலே தினமும் மாலை 6 மணி வரை. இடம் 6 மணி முதல். இடம் சாப்டர் மேல்நிலைப் பள்ளி மைதானம், SN கை ரோடு, வர்த்தக மையம், பழைய பொருட்காட்சி சிலை எதிரில், திருநெல்வேலி டவுன். தேவ செய்தியும் ஜெபமும் சகோதரர் மோகன்சி லாசரஸ் அவர்கள். இந்த அற்புத பெருவிழாவிலும் நீங்கள் விருப்பமுள்ளவர்கள் கலந்து கொள்ள அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அதுவும் நம்முடைய ஆலங்குளத்தில் வைத்து கிராம மிஷனரி இயக்கம் நடத்தும் சிறுவர் கொண்டாட்டம் 2026 நாள் ஜூன் மாதம் 20ஆம் தேதி சனிக்கிழமை. நேரம் 9 மணி முதல் காலை 9 மணி முதல் மதியம் 2 மணி வரை. இடம் CSA நல்மைப்பர் ஆலயம், அண்ணா நகர், ஆலங்குளம். தலைமை ரெவரண்ட் ஜே காலேப் சாமுவேல் அவர்கள், கிறிஸ்துவின் வேலைக்காரன், அண்ணா நகர், சேகரம். நடத்துவர்கள் VMM குழுவினர். இனிமையான பாடல்கள், நாடகங்கள், பப்பட் நிகழ்ச்சி, சாட்சிகள், உயிர்ப்பிக்கும் கதைகள், நடனங்கள். இதில் சிறுவர்கள் நீங்கள் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கூட ஞாபகப்படுத்துகிறேன். அதே போல் இந்திய திருச்சபைகளோடு இணைந்து வானமுதம் இதழ் நடத்தும் நாடு தழுவிய பிரம்மாண்டமான போட்டி முத்தெடுக்கவா 2026 வேதாகம புதையல் வேட்டை. இதற்காக நீங்கள் இந்த தேர்வுக்கு ஆயத்தமாக விரும்புபவர்கள் ஆயத்தமாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இதற்கான தேர்வு நடைபெறும் நாள் ஜூலை 26 ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணி முதல் 4 மணி வரை. பதிவு செய்ய கடைசி நாள் 20/6/2026. இதற்கான வேத பகுதி நம்முடைய ஆலய வாட்ஸ்அப் குரூப்பை நான் பதிவிடுகிறேன். நேரமாகிக்கிட்டே இருக்கிறது, அதனால் பதிவிடுகிறேன். அதை நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ள அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இப்போது சென்ற மாதத்திலே நடைபெற்றதான மே மாதத்தில் நடைபெற்றதான தேர்வுக்கான பரிசுகளை மாத்திரம் கொடுக்கிறேன். அதை கொடுத்துவிட்டு ஒரு சிறப்பு பாடலை பாடி நாம் செய்திக்கு நேராக கடந்து சொல்வோம். சென்ற மாதம் நடைபெற்ற தேர்வுக்கான பரிசு பள்ளி பிரிவிலே முதல் பரிசு A. செர்லின் அவர்கள். வாலிபர் பிரிவு முதல் பரிசு எப்சிபா. இரண்டாம் பரிசு தங்கமலர். பெரியவர்கள் பிரிவிலே முதல் பரிசு கண்மணி கிருபா. முதல் பரிசு. எல்லாருக்கும் சந்தேகம், எல்லாருக்கும் நினச்சிது ப்ரைஸ் கிடச்சிட்டு. ஏன்னா எழுதுனது எல்லாருமே இவ்வளோ பேர் தான். அதனால் சிறுவர் பிரிவில் நீங்கள் யாராவது ஒருத்தர் எழுதிங்கன்னா உங்களுக்கும் ஃபஸ்ட் ப்ரைஸ் நினச்சிருக்கோம், கிடச்சிருக்கும். ஒருவேளை நீங்கள் நம்ம சின்ன சபைங்கனால நீங்கள் எல்லாருமே பங்கு கொண்டீங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் நிச்சயம் ப்ரைஸ் இருக்கும். நீங்கள் பெரியவர்களே இன்னும் ஒருத்தர் எழுதிங்கன்னா உங்களுக்கு 2வது ப்ரைஸ் நினச்சிருக்கோம். அதனால் வருகிற இந்த மாதத்திலும் 4வது ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிற அந்த தேர்விலும் நீங்கள் யாரும் ஆயத்தமாகவும் அதற்கான வேத பகுதி எது என்று சொல்லி நீங்கள் என்னிடம் கேட்டு தெரிந்து கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இப்போது நாம் சிறப்பு பாடலுக்கு நேராக கடந்து செல்வோம். அவருடைய பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. இந்த நாளிலும் உண்மத்தில் கொண்டு வந்திருக்காக என் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். நற்செய்தி அர்ப்பணித்துறை குறித்து ஒரு சில வார்த்தைகள் உங்களோட பகிர்ந்து கொண்டு நாம் ஒரு சிறப்பு பாடலை அருமையான மகாராஜனை மூலமாக நாம் கேட்க இருக்கிறோம். நற்செய்தி பணியானது ஒவ்வொரு மாதமும் 2 சேகரங்களில் தங்கியிருந்து சுவிசேஷத்தை அறிவித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மாதத்திலும் ஆனைக்குடி அப்படிங்கிற சேகரத்திலே சுவிசேஷத்தை நிறைவு செய்தார்கள்.
அதனைத் தொடர்ந்து வரக்கூடிய வெள்ளிக்கிழமையிலிருந்து கீழ சுரண்டை சேகரத்திற்கு 10 பேர் கொண்ட குழுவானது சுவிசேஷம் அறிவிக்க கடந்து செல்கிறார்கள். இந்த நற்செய்தி பணிக்காக ஜெபியுங்கள். அதில் ஒவ்வொரு நாளும் பல கிராமங்களுக்கு போகிறாங்க. பல சவால்கள் உண்டு. திறந்த வாசல் அப்படிங்கிற கிராமம் கம்மியாக தான் நிச்சயம் இருக்கிறோம். பல தடையுள்ள கிராமங்களில் நற்செய்தியை அறிவித்து கொண்டிருக்கிறார்கள். அதற்காக ஜெபிக்கும்படி அன்போடு கேட்கிறேன். வரக்கூடிய ஜூலை மாதம் நம்முடைய சேகரத்துக்கு என்ன செய்கிறாங்க, வர இருக்கிறாங்க. அடைக்கலப்பட்டினம் சேகரத்திற்கு தங்கியிருந்து ஒரு 10 நாட்கள் சுவிசேஷம் அறிவிப்பதற்காக வர இருக்கிறார்கள். அதற்கான காரியங்களுக்காக, அதற்கான கிராமங்களை கர்த்தர் கொடுக்கும்படியாய், அதற்கான எல்லா காரியத்தையும் கர்த்தர் நேர்த்தியாக நடத்தி கொடுக்கும்படியாய் நீ ஜெபிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கடந்த மே மாதம் 9ஆம் தேதியிலே கடையம் சேகரத்திலே கோதண்ட ராமபுரம் அப்படிங்கிற ஒரு சபையை டிஎம்ஏ ஊழியத்தின் மூலமாக பிரதிஷ்டை செய்வதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். அதனைத் தொடர்ந்து ஆலய கட்டுமான பணிகள் 2 சேகரங்களில் நடந்து கொண்டிருக்கிறது. கல்லடைக்குற சேகரத்திலே மேல எர்மாள்புரம் அப்படிங்கிற ஒரு சபையிலும், விகேபுரம் சேகரத்திலே வேம்பையாபுரம் அப்படிங்கிற சபையிலும் இந்த கட்டுமான பணியை நாங்கள் தொடங்கி இருக்கிறோம். அதற்காக நீ ஜெபித்துக்கொள்ள, உங்கள் ஜெபத்திலே எங்களை நினைவு கூற அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். அது மாத்திரமல்ல, உங்களை நாடி வரும்பொழுது துண்டு பிரதிகள் அச்சடிப்பதற்கு, பரிசுத்த வேதாகமம் வாங்குவதற்கு என்ன செய்றீங்க, உங்களை தேடி வரும்பொழுது உதவி செய்றீங்க. கொடுக்கிற திருச்சபை ஆரை அன்போடு வாழ்த்துகிறோம். உங்கள் மூலமாக இன்றைக்கி இந்த விசேஷ ஊழியம் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இதற்காக ஜெபியுங்கள். நான் என்னோடு வந்திருக்க அருமையான சகோதரர்களை நான் அறிமுகப்படுத்தி ஒரு பாடலை நாம் கேட்கப் போகிறோம். கீபோர்டு வாசிக்கிற அன்பு சகோதரர் ஜோன்ஸ் அவர்கள் கோவிலுத்து திருச்சபை சார்ந்தவர்கள். கரங்களை தட்டி என்ன செய்வோம், நான் வரவேற்போம். என்னுடைய நற்செய்தி பணியில் முழு நேர பணியாளராக இந்த பேண்ட் ஊழியத்தில் முழு நேரமாக என்ன செய்கிறாங்க, பணியாற்றுறாங்க. ஒரு 20 நாட்கள் இன்னொரு இடத்துல போய் என்ன செய்யணும், தங்கி இருக்கணும். அவங்க குடும்பங்கள் இருக்குது, பிள்ளைகள்லாம் இருக்காங்க. ஆனால் அர்ப்பணிப்போடு என்ன செய்கிறாங்க, அந்த ஊழியத்தை செய்கிறாங்க. தொடர்ந்து அன்பு தம்பிக்காக நாம் ஜெபிப்போம். அதே போல் என்னோட பாடல் பாடின அன்பு சொல்கிற யூதர் அவங்களையும் கரங்களை தட்டி என்ன செய்வோம், வரவேற்போம். ஒரு தனியார் துறையிலே வேலை பார்த்து கொண்டு கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறாங்க. அதே போல் புதிதாக முதல் முறையாக வந்திருக்கிற அருமையான மகாராஜ் அன்னை அவங்களை கரங்களை தட்டி என்ன செய்வோம், நான் வரவேற்போம். அவங்க வெக்கால்பட்டி கிராமத்தை சார்ந்தவர்கள். அந்த கிராமத்தில் இடம் வாங்கி வச்சுருக்கிறோம், ஆலயம் கட்டுவதற்கு இடம் வாங்கி வச்சுருக்கிறோம். அந்த ஊரில் முதல் ஞானஸ்தானம் யார் தான் பெற்றிருக்கிறா, அன்பு சார் மகாராஜா அவர்கள். தொடர்ந்து அவங்க மூலமாக என்ன செய்கிறோம், அவங்க ஒரு வீட்டு ஆராதனை ஏற்படுத்தும்படியாய், தொடர்ந்து ஆலயம் அந்த இடத்துல வரும்படியாய் நாம் ஜெபித்துக்கொள்ள அன்பாய் கேட்கிறேன். இப்பொழுது கூட அன்பு அன்னை மூலமாக ஒரு சிறப்பு பாடலை நாம் கேட்போம். அதனைத் தொடர்ந்து நாம் அன்புடைய வார்த்தையை நாம் கேட்க இருக்கிறோம். அதே போல ஒரு நபரை அறிமுகப்படுத்த மறந்துட்டேன். இந்த நாளிலும் இதில் ஆண்டுடைய வார்த்தையை கொடுக்கும்படியாய் புதுப்பட்டி திருச்சபையிலிருந்து அன்பண்ண மகேஷன் அவங்களை கரங்களை தட்டி நினைச்சுவோம், வரவேற்போம். அவங்க திருச்சி பகுதியில் நினைச்சுறாங்க, ஒரு ப்ரைவேட் பேங்க்கில் லீகல் மேனேஜராக நினைச்சுறாங்க இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், புதுப்பட்டினாலே கூட ஒரு பெரிய டீம் வருவாங்க, அப்படி தானே, தங்கச்சிமார் தம்பிமார் உண்டு. அதே போல் அண்ணனும் என்ன செய்கிறாங்க, இந்த ஊழியத்தில் இந்த நாளில் இருந்து நானும் வருகிறேன் பிரதர், ஒருவேளை பாட்டு படிக்கவோ இல்லை ஜெப குறிப்பு நடத்தவோ ஏதோ ஒரு சான்ஸ் என்ன செய்யுங்க எங்களுக்கு கொடுங்க சொல்லி முதல் முறையாக வந்திருக்கிறாங்க. அன்பு அண்ணன் என்ன செய்வோம், மீண்டும் ஒரு முறை கரங்களை தட்டி என்ன செய்வோம், வரவேற்போம். இப்பொழுது மகாராஜன் அவர்கள் சிறப்பு பாடலை நாம் கேட்போம். பாடுவே
அன்பானனைக்கும் அருணாதன் மார்பினிலே அன்பானனைக்கும் அருணாதன் மார்பினிலே இன்பமோக நினைப்பாரு வங்கோரண பக்தருடன் பாடுவே பக்தருடன் பாடுவே பக்தருடன் பாடுவே பக்தருடன் பாடுவே. கர்த்தருடைய வார்த்தைக்கு ஆயத்தமாக யாவரும் கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இந்த நல்ல நேரத்திற்காக நல்ல நாளிகைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுதுமே உம்முடைய வார்த்தைக்கு ஆயத்தப்படுத்தின முன்குறித்த என்னையும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். என்னை மறைத்து என் நாவை மறைத்து எங்கள் இருதயத்திலே நீர் பேசும்படியாய் வேண்டுதல் செய்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. உலக இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சத்தமாக சொன்னாதான் நீங்களும் சத்தமாக சொல்லுவீங்க. நான் சவுண்டை குறைச்சிட்டேன்னா நீங்களும் குறைச்சிடுங்க, அப்படி தானே? இல்லை, நல்லது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை சொல்வது மகிழ்ச்சி, கர்த்தருக்காய் சாட்சி சொல்வது மகிழ்ச்சி, கர்த்தருக்காய் எதையாகிலும் செய்வது மகிழ்ச்சி. இதையெல்லாம் காட்டிலும் கர்த்தருடைய வார்த்தையை கர்த்தருடைய பிள்ளையாக இருந்து கேட்பது மகிழ்ச்சி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை நாங்கள் இன்னைக்கு இன்னொரு ஆலயத்துக்கு போகிறதா இருந்தது. எத்தனை பேருக்குன்னு தெரியலை. நான் நேற்றைய இரவு, நேற்று மதியம், நேற்று காலை வரையிலையும் இதை குறித்து நான் ஜெபிக்கும்போது அந்தளவுக்கு எனக்கு ஆவியானவரோட இடைப்பாடு இல்லாமல் இருந்தது. நான் முன்னமே சொன்னேன், நான் ஜெபிக்கும்போது ஒரு காரியத்தை சொன்னேன். கர்த்தருடைய வார்த்தையை சொல்வது, கர்த்தருடைய முன்குறித்த காரியம் அது எதுவாக இருந்தாலும் அதுதான் நடக்கும். அல்லேலூயா. அன்னைக்கு கூட சகோதரர் கூட அடிக்கடி நான் பேசும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை சொல்வதில் அந்தளவுக்கு எனக்கு இல்லை. ஏன்னா ஏதாவது என்னுடைய சாட்சியை சொல்லிவிட்டு நம்ம முடிச்சிடலாம் அந்த ஊழியத்தை அப்படின்னு தான் நினச்சிருந்தேன். ஆனால் கர்த்தரை முன்குறித்த காரியம். ஹல்லேலூயா. இன்னொரு விஷயம், பெருமைக்கு இல்லை, கண்டிப்பாக சொல்லியே ஆகணுங்கிறதுனால சொல்கிறேன். இது என்னுடைய பெருமையும் அல்ல, ஊழியக்காரங்களுடைய பெருமையும் அல்ல. எதற்காக அதை சொல்கிறேன் அப்படின்னா, இவங்களை உங்களுக்கு நல்லா தெரியும் இல்லையா? 2 வருடமா 3 வருடமா வராங்க, சரியாக தெரியல. ஆனால் எங்கள் ஆலயத்துலேருந்து, நான் பக்கத்தில் இருக்க புதுப்பட்டி ஆலயம், உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல, அதிலேருந்து நான் ஊழியக்காரனா எத்தனாவது ஊழியக்காரன் இவங்களோட இணைந்து செய்கிறேன் தெரியுமா? 12வது ஊழியக்காரங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? அதில் ஒன்று குடும்பமாக இன்னமும் ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களும் இந்த ஆலயத்துக்கு வந்திருக்காங்கன்னு நான் நம்புகிறேன். ஆனால் என்னோட நான் வாலிப கூடுகை நடத்தும்போது வாலிபனாக இருந்தவங்க இங்கே தான் ஊழியத்தை ஆரம்பித்தாங்க. அல்லேலூயா. இன்றைக்கி இதுதான் என்னுடைய இவங்களோடு இணைந்து ஊழியம் செய்கிற முதல் ஊழியம். அல்லேலூயா. ஒரு நல்ல சிறப்பு இல்லையா? அதே மாதிரி ஆலயத்துக்குள்ளே நான் வரும்போது ஒரு 8:30 மணி இருக்கும், வந்துட்டேன். கொஞ்சம் அப்படி தயக்கமாக தான் வெளியில் இருந்தேன். இருக்கும்போது பார்க்கும்போது அந்த வாலிபனோட தொடர்பு கொண்டேன். இந்த சர்ச்சு தானா, இன்னும் தூரமாக போகணுமா? ஏன் அப்படின்னு ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, உள்ளே பார்த்தா நிறைய மரங்கள். இவ்வளோ மரம் எந்த ஆலயத்திலும் எந்த ஆலயத்தோட வளாகத்திலையும் இருந்தது கிடையாது. ரொம்ப அருமையாக ரம்யமாக இருந்தது. சரி, இருந்துட்டு போகட்டும், என்னென்ன சத்தியத்துக்கு வரலாம், வார்த்தைக்கு வரலாம். இன்றைக்கி கொடுக்கப்பட்ட தலைப்பு
திருநெல்வேலி திருமண்டலம் நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு என்னது சொல்லுங்க? இயற்கையோடு ஒலிக்கும் இறைவனின். அதற்கு நமக்கு உதாரணமாக கொடுக்கப்பட்ட வசனம் என்னது? வாசிங்க. லூக்கா 12ஆம் அதிகாரம் அதோட 24வது வசனம். போதும். என்ன சொல்லியிருக்கு? காகங்களையா அப்போ காகங்கள் காக்கா இல்லையா? காக்காவை பற்றி நமக்கு தெரிஞ்ச ஒரு அடிப்படையான உண்மை என்னது? அது என்னது? ஒரு புத்தி கூர்மையான பறவை. அப்படி தானே? அப்படி தான் எனக்கு சொல்லி தந்தாங்க. எப்படி அப்படின்னா, சின்ன வயசில் என்ன சொன்னாங்க? காக்கா தண்ணி குடித்த கதையை சொன்னாங்க இல்லையா? காக்கா தாகமாக வந்து என்ன பண்ணும்? ஒரு பானையில் பார்த்து அது பக்கத்தில் எட்டாததுனால அதோட புத்தி கூர்மையை பயன்படுத்தி குடிக்கும் அப்படின்னு. 2018 இதே மாதிரி ஒரு ஆராதனை எங்கே நடந்தது அப்படின்னா திண்டுக்கல்லில். நான் திண்டுக்கல்லில் இருந்தேன். என்னை பற்றி அறிமுகப்படுத்திட்டாங்க. அங்கே ஆராதனைக்கு இருக்கும்போது ஒரு IAS அதிகாரி, லைவில் இருக்க அதிகாரி என்ன பண்ணார்னா, மோட்டிவேஷன் ஸ்பீச்சுன்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட நேரம் கொடுத்துருந்தாங்க. அப்போ இந்த காகத்தோட கதையை சொன்னார். எப்படி சொன்னார் அப்படின்னா, ஒரு காகம் பறந்து வந்து தான் அதுக்கு நிறையா தாகம் அதிகமாக இருந்ததுனால எங்கே தண்ணி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பறந்து பார்க்கும்போது ஒரு பானை இருந்துதான். பானைக்கு பானை பக்கத்தில் போணுச்சான். பானையில் தண்ணி இருந்தது, ஆனால் என்னவா இருந்தது? குறைவாக இருந்துச்சு. இப்போ யோசிப்பீங்க, என்னடா அது அவர் சொன்ன கதையை தானே நீங்களும் சொல்கிறீங்களா, இல்லை நீங்கள் புதுசாக சொல்கிறீங்களா, எங்களுக்கு இதெல்லாம் இந்த கதையை தெரியுமே அப்படின்னு. பக்கத்தில் பார்த்து தான் நிறைய கல் இருந்துச்சு. பழைய காக்கா என்ன செய்யும்? கல் எடுத்து உள்ளே போட்டு தண்ணி மேலே வந்ததும் குடிக்கும். ஆனால் அந்த IAS சொன்ன கதை என்ன அப்படின்னா, பக்கத்தில் என்ன இருந்தது? கல்லோடு சேர்ந்து ஒரு ஸ்ட்ரா இருந்துச்சு. அந்த ஸ்ட்ராவை எடுத்து அந்த பானையில் வச்சு உறிஞ்சி குடித்ததா சொன்னாங்க. இது வேடிக்கையாக சொல்லப்பட்டது இல்லை. இன்றைக்கும் நீங்கள் ஏதாவது வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா, தன்னுடைய இறைக்காக ஒரு கொட்டையிலேருந்து பருப்பை சாப்பிட்றதுக்காக உடைக்க முடியலைன்னா நேராக ரோட்டில் கொண்டு போடுது. கனரக வாகனம் போகும்போது அது உடைச்சதுக்கப்புறம் அந்த பருப்பு எடுத்து சாப்பிடுது. எத்தனை பேர் வீடியோ பார்த்துருக்கிறீங்க? இது எதற்காக சொல்கிறேன் அப்படின்னா, காகமானது கொஞ்சம் ஞானம் அதிகமுள்ள பறவைகளில் ஒன்று இல்லையா? அல்லேலூயா. அதனால தான் ஜீசஸ் எடுத்து சொன்னார். குருவியை பார்த்து சொல்லலை, மயிலை பார்த்து சொல்லலை, கழுகை பார்த்து சொல்லலை, காகங்களை வாசிங்க. காகங்களை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை. விதைக்கிறதுன்னா உங்களுக்கு தெரியும். இந்த சம்பவம் இனிமேல் நான் உங்களுக்கு தெளிவுபடுத்த அவசியமே இல்லை. இதில் சொல்லப்பட்ட மையமான கருத்து என்ன அப்படின்னா, நீங்கள் சாப்பாட்டுக்காக ஓடாதீங்க, சாப்பாட்டுக்காக அலையாதீங்க. இந்த காகம் மூலமாக நம்மளுக்கு என்ன கற்றுக் கொடுக்குறாரு? சாப்பாட்டுக்கு நீ ஓடாதன்னு. 28வது வசனத்தை வாசிங்க. 29 மன்னிக்கணும், 29. அல்லேலூயா. என்ன சொன்னார்? என்னத்தை உடுப்போம் என்று சந்தேகப்படாமல் இருக்கணும். அப்போ நம்ம சந்தேகம் இருக்குதா இல்லையா? என்ன இன்னைக்கு முடிச்சுட்டு போய் 10-11 மணி ஆக்குதாரோ 12 மணி ஆக்குதாரோ, ஏற்கனவே காணிக்க போடக்கூட யாரும் ஆயிட்டு, இப்போ தான் இவர் மயக்க பிடிச்சிட்டு IAS வந்தார், கதையை சொன்னார் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தார் அப்படின்னு இல்லையா? ரொம்ப தெளிவாக இயேசு சொன்னார், நீங்கள் சந்தேகப்படாமலும், இன்னொன்று கேட்காமலே என்னது வருமா? என்னது வரும்? சாப்பாடு வரும். வருமா? சாப்பாடு வருமா? சமைச்சா தானே வரும். வருமா வராதா? சத்தியமாக சொல்லுதேன், சமைச்சா தான் வரும். கேளாமல் வருமா? எனக்கு கேட்காம வரும். எப்படின்னு சொல்லுவீங்களா? வீட்டுக்கு போனது சமையல் ரெடியாக இருக்கும், கரெக்டாக? உங்கள் பிள்ளைங்களுக்கு இருக்கும், கரெக்டாக? உங்கள் மனைவியாருக்கு இருக்கும், கணவருக்கு இருக்கும், கரெக்டாக? கேளாமலும் சந்தேகப்படாமலும் இருங்கள். எதற்காக சொன்னார் அப்படின்னா, தேவனோட இயேசுவானவர் இறைவன் முதலாவது எதை படைத்தார் அப்படின்னா மனுஷனை படைத்தார். அப்படி தானே? மனுஷனை படைத்தார், அப்படி தானே? இல்லையா? இல்லையா?
அப்போ எப்போ படைச்சார் மனுஷனை? 6வது நாளாக அவருடைய படைப்புகளில் கடைசி படைப்பாக நம்மளை படைத்தார். அப்படி தானே? வாசிங்க ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 29வது வசனம். ஹல்லேலூயா. உங்களுக்கு முடிஞ்சுது. அப்போது நமக்கு முன்னக்கூட்டிய, அதாவது நம்மளை தேவன் சாயலாக, சிறப்பான சாயலாக, விசேஷித்த சாயலாக மனிதனை நம்மளை படைக்கிறதுக்கு முன்னக்கூட்டியே என்ன படைச்சிட்டாரு? நமக்கு என்ன தேவையோ அதை படைச்சார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? இல்லை, உண்மைதான் இல்லையா? இப்போ தேவன் இவர் என்ன சொன்னார்? நீங்கள் சந்தேகப்படாமலும் கேளாமலும் இருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னார்னா, அடுத்த வசனத்தை வாஸ்து பார்த்தீங்கன்னா தெளிவாக சொல்லியிருக்கு. இவைகள் எல்லாம் யார் தேடி ஓட்டாங்கன்னா, யார்? உலகத்தார். அப்போ நம்ம யார்? உண்மையிலே 100க்கு 100 சரியாக சொன்னாங்க. உலகத்தார் ஐயோ நாளைக்கு சாப்பாடு கிடைக்குமா, ஐயோ இன்னைக்கு சாப்பாடு கிடைக்குமா அப்படின்னு நினச்சிட்டு ஓடிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா, உலகத்தார் அதை தேடி ஓடிருக்கார் அப்படின்னா நம்ம யார்? அவ்வளோதான் சத்தியம், வேறு ஒன்றுமே இல்லை. நான் திரும்ப முதல்ல சொல்லிட்டேன், தேவன் தமது சாயலாக, சிறப்பான சாயலாக யாரை படைச்சாருன்னு சொன்னேன்? நம்மளும் சொல்லிட்டேன். அப்போ உலகத்தார் யாருன்னு சொன்னால் நம்ம என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும்? நாம் இல்லைன்னு சொல்லணும். எஸ், அல்லேலூயா. அப்படி தானே? சத்தியம் விளங்குதா புரியுதான்னு எனக்கு தெரியலை. அப்படி தானே? ஐயோ இவர் வேற இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி தெரியுது உங்களை பார்த்தா, இல்லையா? எனக்கு இது 5ஆவதோ 6ஆவதோ பிரசங்கம்தான். எனக்கு டைமிங் தெரியாது. என்னை கேட்டாங்க, நான் முதல்ல அந்த சகோதரர் இருந்தார், இன்றைக்கி என்ன ஆராதனைன்னு கேட்டேன். நார்மல். அப்பா ரைட், ஓகே. அப்போ ஓரளவு நம்ம ஒரு 30 நிமிஷம் கொண்டு போயிடலாம் அப்படி. அதுக்கப்புறம் நம்ம வில்சன் அவங்க வந்தாங்க, என்ன ஆராதனை? துதி ஆராதனை. ஐயையோ அப்படின்னு தான் தோணுச்சு எனக்கு. என்ன அப்படின்னா தெரியாதுல்ல, எனக்கு டைமிங் தெரியாது. உண்மையிலே நான் யார் அப்படின்னா, இந்த புனித வெள்ளியில் வாய்ப்பு கிடைச்சா சத்தியத்தை சொல்லுவோம் இல்லையா, 7 வார்த்தையில் சொல்லுவோம் இல்லையா, அப்படி முளைச்ச காளான் இல்லையா. இப்போ எனக்கு டைமிங்கு சத்தியமாக தெரியாது. சாரி, மன்னிச்சுக்கோங்க. ஒருவேளை சீக்கிரமாக போயிடலாம். சீக்கிரம் போனால் சீக்கிரமாக சமையல் ரெடி ஆயிரும், சாப்பாடு ரெடி ஆயிரும். ஒருவேளை லேட் ஆயிடுச்சுன்னா பாரத்தை பூரா என் மேலே போட்டுருங்க, பரவாயில்லையா? ஓகே, அல்லேலூயா. இப்போ யார் இதை தேடி ஓடுறாங்க அப்படின்னா, யார்? உலகத்தார். அப்போ நம்ம யார்? உலகத்தார் அல்ல. ஏன் அப்படின்னா நமக்கு என்னது தான் போஜனம்? என்ன போஜனம்? என்ன போஜனம்? வாசிங்க யோபு. அப்படியே சிரிச்சுட்டே அப்படியே இருக்கீங்க, பதிலே வர மாட்டேங்க. அல்லேலூயா. ஏல சொல்லுங்க. 12 யோபு 12ஆம் அதிகாரம் அதோடைய 11வது வசனம் வாசிங்களேன். வாயானது போஜனத்தை ருசி பார்க்கிறது போல செவியானது. அல்லேலூயா. இப்போ என்ன சொல்லியிருக்கு? நம்மளுடைய போஜனம் என்னது? அல்லேலூயா. அப்படி தானே? நல்ல எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. நம்மளுடைய போஜனம் முதலாவது என்னதான் இருக்கணும்? தேவனுடைய வார்த்தையாக இருக்கணும். அல்லேலூயா. சரி, ஒரே ஒரு கேள்வியை மட்டும் கேட்டுட்டு அடுத்த இதுக்குள்ளே போகிறேன், சரியா? இன்றைக்கி எத்தனை பேர் காலையில் எழுந்திரிச்சு பைபிள் வாசித்துட்டு ஜெபம் பண்ணது? சந்தோஷமாக. நான்னா எத்தனை பேர் ஜெபம் பண்ணலைன்னு சொன்னால் சந்தோஷமாக கை தூக்கிடுவேன். எத்தனை பேர் ஜெபம் பண்ணாங்க அப்படின்னா, ஒருவேளை ஜெபம் பண்ணாலும் நான் கையை தூக்கிடுவேன். பின்னாடி யார் என்ன நினச்சாலும் கவலைப்பட மாட்டேன். அதனால தான் இன்றைக்கி நான் உங்கள் முன்னாடி வந்து நிற்கிறேன். சொல்லுங்கள், எத்தனை பேர் இன்றைக்கி ஜெபம் பண்ணோம்? எத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தைக்காக ஆயத்தமாகணும்? இல்லை, இன்றைக்கி நம்ம ஆலயத்துக்கு போகிறோம். ஒருவேளை என்னிடத்துல குறைவு இருந்தால் அல்லது நான் பூரணப்படுவதற்கு ஏதாவது பாக்கி இருந்துச்சு அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தை மூலமாக என்ன நிரப்புங்கன்னு சொல்லி எத்தனை பேர் ஜெபம் பண்ணோம்? என்னுடைய முதல் ஜெபம் அதுவாக தான் இருக்கும். அல்லேலூயா.
அல்லேலூயா. இப்போ தலைப்புக்கு திரும்பவும் போவோம். இயற்கையில் ஒலிக்கும் இறைவனின் குரல். அல்லேலூயா. எனக்கு முன்ன யார் அப்படின்னா காட்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஸ்ஐ இங்கே வந்திருக்காரங்களுக்கு எனக்கு தெரியலை, ஒரு வேளை வந்திருக்கலாம் இல்லையா. அவர் எப்படின்னா அவருடைய ஜெப வாழ்க்கையை சொல்லி தந்தார், கற்றுக் கொடுத்தாரு. எனக்குன்னு பிரதிச்சயமாக எனக்குன்னு இல்லை, சபையாருக்கு கற்றுக் கொடுத்தாரு. எப்படி கற்றுக் கொடுத்தாரு அப்படின்னா, உங்களுடைய ஜெபம் எப்படி இருக்கணும் அப்படின்னா காக்கை குருவிக்கு முன்னோட்டி இருக்கணும் அப்படின்னா. எத்தனை பேர் 5 மணிக்கு எந்திரிச்சிருக்கீங்க? அல்லேலூயா. இல்லை. எத்தனை பேருக்கு 4 மணிக்கு எந்திரிச்சிருக்கீங்க? இல்லை. இதே மாதிரி இன்னொரு சர்ச்சு எங்கள் ஊரில் இருக்குது, ஆர்சி சர்ச். அதில் எப்படின்னா ஒரு 20 தென்னை மரம் இருக்குது. தென்னை இல்லை, மன்னிக்கணும், வேப்ப மரம். அதில் பார்த்திங்கன்னா நல்லா அடர்த்தியாக இருக்கும். எல்லா குருவியும் அங்கே இருக்கும். குருவி, காக்கா, மயில், அப்புறம் குயில். இன்றைக்கி குயில் கூட இருந்துச்சு. நான் 4 மணிக்கு எழுந்திரிச்சு ஜெபம் பண்ணேன், இந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணேன். ஒருவேளை என்னுடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா, துக்கம் அதிகமாக இருந்தாலும் சந்தோஷம் அதிகமாக இருந்தாலும் இப்படிப்பட்ட ஏதாவது ஒரு காரியத்துக்கு நான் முன்குறித்து போனேன் அப்படின்னாலும் என்னோட ஜெபமாக என்ன முதல் காரியமாக 4 மணிக்கு நின்றுருக்கிறது வழக்கம். எந்திரிச்சு மொட்டை மாடிக்கு போயிடுவேன். அங்கே ஜெபம் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா அவர் சொன்னது எனக்கு நல்லா தெரிஞ்சுது. கரெக்டாக 4:45 5 மணிக்கு எல்லா குருவி காக்காவும் சத்தம் போட ஆரம்பிச்சிது. அவங்களுக்கு முன்னக்கூட்டி நம்ம என்ன செய்யணும்? கர்த்தர்கிட்ட பேசணும், கடவுள்கிட்ட பேசணும். அதுதான் நம்மக்கிட்ட கற்றுக் கொடுத்தது. இந்த யோபு 12ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்க கேட்ட முதல் பாடத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 7வது வசனத்தை யாராவது வாசிங்க. இப்போ ஹல்லேலூயா. எதை அறிவிக்கும்? நான் சொன்னேன் இல்லையா, நமக்கு எது முந்திட்டு? பறவைகள் முந்துச்சு. எதுக்கு முந்துச்சு சொல்லுங்களேன்? ஏன் அப்படின்னா நமக்கு முன்னே அது படைக்கப்பட்டுச்சு. விசேஷித்தது யார்? பறவைகளா நாமளா? அப்போ நம்மன்னா அதுக்கு முந்தணுமா பிந்தணுமா? முந்தி இருந்தோம்னா நான் சொன்னேன் இல்லையா, நீங்கள் சாப்பாட்டுக்கு ஓட தேவையில்லை. ஏன் அப்படின்னா அது அந்நியராக இல்லாமல் நம்ம யாராக இருந்துருவோம்? விசேஷித்திரவாயிரும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொன்றும் எவ்வளோ நேரம் இருக்குன்னு தெரியல. என்னுடைய அடுத்த ஒரே ஒரு வசனத்தை மட்டும் மேற்கோள் காமிச்சிட்டு அடுத்து என்னுடைய சாட்சி சொல்லிவிட்டு நான் அந்த செய்தி வேலையை முடிச்சிருந்தேன். கர்த்தருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்பட்டு நடந்தவர் அப்படி கொடுத்து ஒரே ஒரு நபர். அநேகர் இருக்கலாம் இல்லையா, வேதத்தில் பார்த்திங்கன்னா அநேகர் இருக்காங்க. அதே நேரத்தில் பிரதிச்சயமாக கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி கீழ்ப்படியாமல் போனது நிறைய பேர் இருக்காங்க இல்லையா. ஒரே ஒரு வசனத்தை மட்டும் சொல்லிவிட்டு இல்லை 2 பேரை நான் சூட்டி காட்டுறேன். கீழ்ப்படிந்தது யார், கீழ்ப்படியாமல் இருந்தது யார்? சீக்கிரமாக முடிச்சிடலாம், ரொம்ப போகாது. கீழ்ப்படிந்தது யார் அப்படின்னா எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சது யார்? நோவா இல்லையா. நோவா என்னென்னா கர்த்தர் ஒன்று என்ன சொன்னார்? சோதம் குமார பட்டணத்தை அழிப்பேன்னு சொன்னார். அப்படி தானே? அழிச்சு போடுவேன்னு தானே சொன்னார். கரெக்டு. அங்கேருந்து பதில் வந்துட்டு. ஏன்னா வேதாந்தத்தில் அதுதான் சொல்லப்படுச்சு. இது சொல்லும்போது நோவாவுக்கு வயசு எத்தனை? இதை சொல்லும்போது நோவாவுக்கு 500 வயசு. என்னவா செய்யணும்? பேழைய என்ன சொன்னார்? எப்படி கேட்ட சொன்னார்? ஒரு அளவு கிட்ட சொன்னார். எப்படிப்பட்டதாக இருக்கணும், அதில் நீ என்னெல்லாம் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அது கெட்டி முடித்து மழை வர்றதுக்கு எத்தனை வருஷம் ஆணுச்சு? 100 வருஷம் ஆணுச்சு. இப்போ சொல்லுங்கள், நோவா கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்பட்டானா கீழ்படலையா? அழகாக கீழ்படிந்தார். அப்படி ஏன் அப்படின்னா நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும், ஆதி ஆகமத்தில் தேவன் இந்த உலகத்தை உருவாக்குறதுக்கு உருவானதில் இருந்து நோவா காலத்தில் மழை பெஞ்சது வரைக்கும் மழை பெஞ்சதுன்னு எங்கேயாவது இருக்கா? கிடையவே கிடையாது. பூமி அப்படி பதமாக வச்சுருந்தார். நீங்கள் என்ன விதை போட்டாலும் கனி தரக்கூடிய பலன் தரக்கூடிய நிலைமையில் அந்த பூமியை அழகாக பண்படுத்தி வச்சுருந்தார். அப்போது மழை வரும், அப்போ மழை வரப்போகுது, மழையினால் இந்த உலகத்தை அழிக்க போகிறாரு. நான் தவறுதலாக சொன்னேன், சோதம் குமாரம் பட்டணும்னு சொன்னேன். இல்லை, ஏன்னா அதுக்கு நான் இன்னொரு
ஒருத்தரை நான் எடுத்து வச்சுருந்தேன். லோத்தோடைய மனைவி கீழ்ப்படிந்து போகாமல் இருந்தா, கீழ்ப்படியாமல் இருந்தா அப்படிங்கிறதுக்கு எடுத்து வச்சேன். அதனால் அந்த வார்த்தை சொன்னேன், உலகத்தை அழிச்சு போடுவேன்னு சொன்னார். அப்போ இந்த உலகம் தோன்றினது முதல் நோவா காலத்தில் மழை பெஞ்சுற வரைக்கும் மழைங்கிறதே கிடையாது, கான்செப்டே இல்லை. உதாரணத்துக்கு நான் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, கொரோனா வர்ற வரைக்கும் யாராவது கொரோனாவை பார்த்து பயந்தோமா? இல்லை. அப்படியே சீனாவிலேருந்து அப்படியே இந்தியாவுக்குள்ளே வந்துச்சு. இந்தியாவிலேருந்து டெல்லியில் 2 பேர் விழுந்தான், அப்போ லேசாக பயம் இல்லை. அப்புறம் கடையத்துலேருந்து ஒருத்தன் 2 பேர் மாட்டினான், லேசாக பயம் வந்துச்சு. அப்படி தானே? கடையத்தில் ஒரு 23 நான் அந்த செய்தி வரும்போது நான் கடையத்தை தாண்டி போகிறேன். ஏன்னா நான் ராஜபாளையத்தில் வேலை பார்த்தேன். போச்சுடா நம்ம கிராஸ் பண்ணிட்டோம், இங்கே எவன் இந்த பஸ்ஸில் இருக்கான்னு தெரியல அப்படின்னு. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, அது வருகிற வரைக்கும் அதை பற்றின சிந்தை நமக்கு இருக்காது. அப்போது நல்லா கவனிங்க, 500 வருஷத்தில் 500 வயசு நோவாவுக்கு 500 வயசாக இருக்கும்போது நான் மழையினால் அழிப்பேன்னு சொல்லும்போது அவன் உண்மையாக நம்பினான். ஆனால் மழை பெய்யும், நீங்கள் எல்லாரும் எங்கே வந்துடுங்க, கப்பலுக்குள்ளே பேழைக்குள்ளே வந்துட்டிங்கன்னா நீங்கள் உங்கள் ஜீவனை தப்புவிக்குவீங்க, நீங்கள் காப்பாற்றி கொள்ளுவீங்கன்னு சொல்லும்போது எத்தனை பேர் நம்பியிருப்பாங்க? ஒருத்தர் நம்பியிருக்க மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனோன்னா, பேழை உருவாக்கி சொன்ன எல்லா காரியத்தையும் செய்து பேழைக்குள்ளே உள்ளே போய் கதவை அடைச்சது யார்? நோவாவோட மனைவி, அப்படி தானே? நோவோட பிள்ளைகளா? கர்த்தர். கதவை அடைச்சதுக்கப்புறம் எத்தனை நாளில் மழை பெஞ்சுது? எத்தனாவது நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7ஆவது நாள். அப்போ உள்ள 7 நாள் இருக்கான். எவ்வளோ போராட்டம் இருந்திருக்கும். மனைவி என்ன சொல்லியிருப்பா? மனுஷனை பாரு அப்படின்னு இருப்பான். பிள்ளைகள் என்ன சொல்லியிருக்கோம்? பிள்ளைகள்னா திருமணமானவங்க என்ன சொல்லியிருப்பாங்க? மருமகள் என்ன சொல்லியிருப்பாங்க? ஒரு மருமக வந்தாலே வீடு தப்பாக நினச்சிக்கிடாதீங்க, 4 ஆயிரும். 3 பேர் இருந்தால் 30 ஆயிருக்கும்ல. அப்போது 7 நாளும் பொறுமையாக காத்திருந்தான். அதனால தான் நான் சொன்னேன், கர்த்தருடைய வார்த்தையை அப்படி கீழ்ப்படிந்தானு. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ இந்த லூக்கா 12ஆம் அதிகாரத்தில் நமக்கு முழுசாக சொல்லப்பட்டது என்ன அப்படின்னா, சொல்லப்பட்ட ஒரே ஒரு காரியம், நீங்கள் சாப்பாட்டுக்காக ஓடாதீங்க. நம்ம எங்கே போகிறோம்? சாப்பாட்டுக்காக இல்லை, 40 நாள் கழிச்சும் சாப்பாடுறதுக்காக, சேர்த்து வைக்கிறதுக்காக ஓடுறோம். அப்படி தானே? உண்மை இல்லை, நான் இங்கே சொல்கிற அளவுக்கு நான் பெரிய யோக்கியம் சம்பூரணம் கிடையாது. நேற்று கூட எங்கள் அப்பாட்ட என்ன சொன்னேன்னா, அப்பா எனக்கு வேலை ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்ன செய்யலாம்? கோழி பண்ணை போடலாமா அல்லது ஆட்டு பண்ணை போடலாமா அப்படின்னு யோசித்தேன். உண்மை நான் சொன்னேன். நேற்று எத்தனை மணி இருக்கும் அப்படின்னா ஒரு 9 மணி இருக்கும். அப்போ நான் யார்? வேதத்தில் சொல்லப்பட்டது உலகத்தான். இப்போ இதை நாம் வெறுக்கணும். இதை வெறுக்கிறதுக்கு பேதுரு தெளிவாக ஒரு காரியத்தை சொன்னான். பேதுரு அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தை திருப்பி கொள்ளுங்க. பேதுரு சொல்லலை, பேதுரு காலத்தில், பெந்தேகோஸ்தே காலத்தில் ஒரு காரியம் நடந்தது. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. 4ஆம் அதிகாரத்தில் 36 மற்றும் 37 யாராவது வாசிங்க. அல்லேலூயா. இப்போ நிறைய பேருக்கு புரியும். இப்போ ஒரு சிலருக்குள்ள கொஞ்சம் பயம் வந்துடும் இல்லையா? ஐயோ இருக்கிற சொத்தையா எல்லாத்தையும் விற்று ஏழைகள் கொடு. ஆமாம், ஒரு ஐஸ்வர்யனை பார்த்து ஜீசஸ் சொன்ன ஒரே வார்த்தை அதுதான், இன்னும் என்ன இடத்துல என்ன குறை இருக்குது சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா அவனோட இருதயத்தை சோதித்து பார்க்குறதுக்கு ஒரு வார்த்தை சொன்னார், உன்னோடத்தில் உள்ளவர்களை விற்று ஏழைகள் தரித்திரருக்கு கொடு, அப்போ அதுக்கப்புறம் என் பின்னாடி வா, அப்போ பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். இந்த வார்த்தையை அப்படியே பிடிச்சு யார் பண்ணியிருக்கா? வாஸ்த கேட்ட 26ஆம் அதிகாரத்தில் பர்னபா என்னும் மறுபேர் கொண்ட யோசே. சரியா? இப்போ இவன் என்ன செய்தான் அப்படின்னா, தன்னுடைய நிலத்தை இல்லையா, அதுக்கப்புறம் இதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த காலகட்டத்தில், அந்த சூழ்நிலையில், அந்த சபையாரில் ஒரு 2 பேர் கணவன் மனைவி
ஒரு தப்பு பண்ணாங்க. என்ன தப்பு? இதை இந்த இடத்துல அனனியாவுக்கும் சப்பிராளுக்கும் இதை நீங்கள் செய்யன்னு பேதுரு சொல்லவே இல்லை. ஆனால் ஒரு தவறை செஞ்சாங்க. வாசிங்க 1 மற்றும் 2 5ஆம் அதிகாரம். போதும். இதுக்கு மேலே நடந்த எல்லா சம்பவம் உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியும் இல்லையா? என்ன பண்ணாங்க அப்படின்னா தன்னுடைய காணியாச்சு. நிறைய பேருக்கு குழப்பமாக இருக்கும், என்னடா இது நம்ம இருக்கிற சொத்தை விற்கும். மேலே பார்த்திங்கன்னா கிரைய சொத்து அப்படின்னு போட்டிருக்கு, நிலங்கள்னு போட்டிருக்கு. காணியாச்சுன்னா என்னங்கிறது உங்களுக்கு தெளிவானால் தான் ஏன் இந்த அனனியா சப்பிரால் 2 பேரும் மரித்து போனாங்க, அந்த இடத்துல ஆலயத்துக்குள்ளே வர்றதுக்குள்ளவே இறந்து போனான் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரியும். காணியாச்சு அப்படின்னா என்ன அப்படின்னா கிஃப்டாக கிடைச்ச சொத்து. அது எப்படி கிஃப்டாக கிடைக்கும்? கிஃப்டாக வந்து இடத்த தருவாங்களா அப்படின்னா முன்ன காலத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு 10 வருஷமோ அல்லது 15 வருஷமோ நிலத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிற அந்த வேலைக்காரனுக்கு என்ன பண்ணுவாங்க, நீ இதில் பாதியாக எடுத்துக்கோ அப்படின்னு. அப்போ அவனுக்கு கிடைச்சது என்னது? அது சொத்து. அது என்ன சொத்து? காணியாச்சு. அதைத்தான் என்ன செஞ்சாங்க விற்று அதில் ஒரு பங்கை தந்திரமாக வச்சுக்கொண்டாங்க. இந்த பாவம், இந்த தப்பு தனக்கு உண்டானது இல்லைன்னு தெரிஞ்சும் தனக்குன்னு ஒரு பகுதியை அந்த கிரயமாய் விற்று கொடுக்கக்கூடிய அந்த பணத்தை பாதியை பெற்றுக்கொண்டான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நல்லா இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா தொடர்ந்து வாசிங்க. 3ஆவது வசனத்தை யாரா வாசிங்க. பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே வஞ்சித்து வைத்து போய் அடுத்த வசனம், அதை விற்கும் முன்னே அல்லேலூயா சொல்லியாச்சா? 4ஆவது வசனத்தில் தெளிவாக சொல்லி, அதுவும் உன்னுடையது இல்லை அப்படின்னா என்னது? கிஃப்டாக கிடைச்ச சொத்து. அப்போ கிஃப்டாக கிடைச்ச சொத்தை விற்று நான் யாருக்கு கொடுக்க போகிறேன்? ஏழைக்கு கொடுக்க போகிறேன்னு ஒரு பெருமை. அது மாத்திரம் இல்லை, அதோடு சேர்ந்து என்ன பண்ணா கொஞ்சம். இப்போ சொல்லுங்கள், அனனியா யார்? உலகத்தார் இல்லையா? நாம் இல்லை. நம்ம இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் வச்சுட்டு போகணும். அதனால தான் நம்ம ஓடுறோம் இல்லையா? ஊழ்டாவண்டா ஐயோ இப்படி வந்து இவர் சொல்லிட்டார இல்லை. நம்ம உலகத்தார் இல்லை. கர்த்தருடைய வார்த்தையை கேட்குறதுக்கு இவ்வளவாய், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு இவ்வளவாய், கர்த்தரை வந்து துதிப்பதற்கு ஆராதனை பண்ணுவதற்குன்னு சொல்லி முந்தி அடித்து நம்ம வந்திருக்கோம். பார்த்தீங்களா? நம்ம யார்? ஆண்டவருடைய பிள்ளைகள். அல்லேலூயா. நம்ம யாருன்னு சொல்லும்போது துடிப்பாக வார்த்தை வரணும், வெளியில் வரணும். சும்மா அமைதியாக இருக்கக்கூடாது. அமைதியாக இருந்தால் இப்படி பார்ப்பார் மேலேருந்து, எவ்வளோ செஞ்சேன் ஒன்றும் வரலையா. நம்ம துடிப்பாக சொல்லணும். துதிக்கும்போது கைகளை தட்டி துதிங்க. இங்கே கீபோர்டு இல்லைனாலும் சரி, நம்ம எப்படி துதிக்கணும்? ஒருவேளை இங்கே நம்ம துதிப்போம், வீட்டில் போய் எப்படி துதிக்கணும்? அதே மாதிரி துதிக்கணும். அல்லேலூயா. சரி, நம்ம யார் இல்லை? உலகத்தார் இல்லை. நம்ம யார்? கர்த்தருடைய பிள்ளை. ஏன் கர்த்தருடைய வார்த்தைக்கு மாத்திரம் நம்ம என்ன செஞ்சோம்? அவருடைய போஜனம் எதுவாக இருக்குதுன்னு நம்ம விசுவாசிக்கிறோம். எது? கர்த்தருடைய வார்த்தை. எது நம்மளுடைய போஜனம்? எது? இந்த கர்த்தருடைய வார்த்தை சத்தியம். நம்மளுடைய போஜனம் எது? கர்த்தருடைய வார்த்தை. அல்லேலூயா. சரி, செய்தியை முடிச்சுட்டேன். என்னுடைய சாட்சியத்தை மட்டும் நான் சொல்லியிருந்தேன். இங்கே இருக்கிறவங்க யாருமே என்னுடைய சாட்சியத்தை நான் கேட்டது இல்லை இல்லையா? 2023 எனக்கு வந்து என்ன ஆணுச்சு அப்படின்னா, நீ நல்லா வேலை பார்க்குற, அதனால் என்ன பண்ணு, ப்ரமோஷனில் சேலத்துக்கு அனுப்புனாங்க. முதல்ல சேலம் நல்லா இருந்துச்சு, அழகான ஊர். முதல் மாவட்டம் இந்தியாவில் சேலம் தான். சரிங்களா? ரொம்ப என்ன சொல்ல, பணக்கார ஊர் மாதிரி இருக்கும். நல்லா இருந்துச்சு, சந்தோஷமாக போனேன். ரைட். என்ன ஆச்சு? 2023 ஜூலை இல்லையா? ஜூலையில் வந்து ஜூலை இதில் 2024 பிப்ரவரி வரைக்கும் எனக்கு ஒரு வியாதி இருந்துச்சு. என்ன வியாதி அப்படின்னா
ஆங்கிலத்தில் பெம்பிகாஸ் வல்காரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா தன்னுடல் தாக்க வியாதி. இன்னும் தெளிவாக சொல்லணும்னா பொக்கள வியாதின்னு சொல்லுவாங்க. தன்னுடல் தாக்க வியாதி அப்படின்னா பிளட்டில் 2 செல்லு உண்டு, ரெட் செல்லு ஒயிட் செல்லுன்னு. ஒயிட் செல்லு என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒயிட் செல்லோடைய உங்களுக்கு ஒயிட் செல் அப்படின்னா அதோடைய தன்மை அப்படின்னா நமக்கு ஏதாவது நோய் வந்துச்சு அப்படின்னா அதை எதிர்த்து சண்டை போட்டு நம்மளை வந்து காத்துக்கொள்ளும். அதுதான் ஒயிட் செல்லோட வேலை. எனக்கு என்ன ஆணுச்சு அப்படின்னா, எனக்கு கொஞ்சம் ஒயிட் செல் அதிகமாக இருக்குது அப்படின்னு ஒரு பிரச்சனை வந்ததுனால ஒயிட் செல்லு தன்னைத்தானே அழிக்க ஆரம்பிச்சிது. இதுதான் என்னுடைய வியாதி. 2023 ஜூலையில் ஆரம்பிச்சிது. முதல்ல எங்கே வந்துச்சு அப்படின்னா வாய்க்குள்ளே இருந்து. அதிகமாக சாப்பிட முடியாது, சாப்பிடவே முடியாது, தண்ணி கூட குடிக்க முடியாது. இது கொஞ்ச நாளாக, அதாவது ஒரு புண்ணு வாய்க்குள்ளே வந்துச்சுன்னா 3ஆவது நாள் குணமாயிரும். எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. எனக்கு வாயில் புண்ணு வந்துச்சுன்னா ஒன்றுமே செய்ய மாட்டேன், கொஞ்சம் போல் தயிர் எடுத்து வச்சுருவேன். 2 நிமிஷத்தில் எரிச்சல் காணாமல் போயிடும். 3ஆவது நாள் என்ன ஆயிரும், குணமாயிரும். அப்படி தான் நான் நினச்சேன். வாய் ஃபுல்லாக புண்ணு ஆணுச்சு. நாக்கு கட்டி கட்டியாக துண்டு துண்டாக கீழே விழ ஆரம்பிச்சிது. பல் ஈரு கீழே இறங்கி என்ன ஆச்சு அப்படின்னா ரத்தமும் சளியும் ரத்தம் இந்த செந்நீர்னு சொல்லுவாங்களே அது எச்சில் ரொம்ப மோசமான கண்டிஷன் போனேன். அது என்ன ஆணுச்சு அப்படின்னா டாக்டர்கிட்ட கேட்கும்போது இனி அடுத்து உனக்கு என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சமாக உடம்பு ஃபுல்லாக ஆகும் அப்படின்னாங்க. அப்புறம் என்ன ஆணுச்சுன்னா தலை ஃபுல்லாக புண்ணு ஆணுச்சு. மூக்கு 2 துவாரத்துக்குள்ளேயும் புண்ணு, காதில் புண்ணு, யூரின் போகிற இடத்துல புண்ணு, மோஷன் போகிற இடத்துல புண்ணு. இது வந்து என்ன ஆச்சு அப்படின்னா இன்னும் அதிகமானுச்சு. 2024 பிப்ரவரியில் தான் நான் என்ன பண்ணேன், இதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டு எப்படின்னு கேட்க போனேன். அப்போ தான் சொன்னாங்க, நீங்கள் வந்து லைஃப் டைம் பேஷண்ட்டு, யாருக்கும் இது வந்து வியாதி வந்து குணமானது கிடையாது அப்படின்னாங்க. அப்புறம் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். எனக்குள்ளே நான் ஏன் சந்தோஷப்படணும் அப்படிங்கும்போது பார்த்தோம் அப்படின்னா, என்னையை கூட்டுட்டு போய் என்னையை டெஸ்ட் பண்ண வச்சது யார் அப்படின்னா ஒரு ஊழியக்காரங்க. அவங்க தான் அந்த ஊழியக்காரங்க யார் அப்படின்னா டீன்னு சொல்லுவாங்க, ஜிஹெச்சில் டீன்னு சொல்லுவாங்க. அவங்க அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அவங்க தான் ஹெச்ஓடி. எனக்கு அதில் சந்தோஷம். ஊழியக்காரங்களே நம்மளை கரெக்டாக டைரக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு. இதுக்கு இடையில் நான் ஜெபிக்காத ஜெபம் கிடையாது. ஒரு நாள் என்ன பண்ணேன் அப்படின்னா, இதுதான் என்னுடைய கடைசி ஜெபமாக இருக்கணும், ஒன்று எனக்கு குணமாகணும் அல்லது என்னை எடுத்து போட்டுருங்க அப்படின்னு. ஏன் அப்படின்னா எனக்குள்ளே கேன்சர் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு பயம். இந்த வியாதியோட தன்மை அப்படின்னா இது கேன்சர் அப்படின்னா இது எனக்கு வந்த வியாதி அப்படிப்பட்டது குணமாகாது. கேன்சர் கூட ஒன்று குணமாகும், இது குணமாகாதுன்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப ஆழமாக ஜெபம் பண்ணி எனக்கு அந்த ஊழியக்காரங்க மூலமாக எனக்கு அந்த ஆலோசனை கிடைச்சதுனால நான் சந்தோஷப்பட்டேன். ஏதோ ஒன்று எனக்கு தெளிவாயிட்டு தொடர்ந்து நான் ஜெபித்தேன். இது சர்ச்சுக்கு வரும்போது என் வீட்டம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் சர்ச்சுக்கு போகாதீங்க, எல்லோரும் ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு. ஏன்னா நான் என் வெயிட்லேருந்து 7 கிலோ குறைஞ்சிட்டேன். ரொம்ப மோசமான கண்டிஷனு, வெளியே சொல்ல முடியாது, அவ்வளோ மோசமான கண்டிஷனில் இருந்தேன். நான் வெளியே போகாமல் வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடந்தேன். அப்போது எனக்கு வந்து சுகம் தந்ததுக்கு காரணம் ஒன்று தான், ஜெபம். என்னுடைய ஜெபம் மட்டும் இல்லை, என் வீட்டம்மா ஜெபம், என் பிள்ளைங்களுடைய ஜெபம். அது மட்டும் இல்லை, ஆண்கள் ஆராதனையில் ஆண்கள் ஐக்கியம் ஜெபம் கூடுகையில் வந்து என் பேர் சொல்லி ஜெபம் பண்ணாங்க. அதே மாதிரி பெண்கள் கூடுகையில் வந்து என் பேர் சொல்லி ஜெபம் பண்ணாங்க. இன்னும் சொல்லப்போனால் ஒரு தனிப்பட்ட வீட்டு குடும்பத்தில் ஜெபம் பண்ணும்போது என் பேரை சொல்லி ஜெபம் பண்ணாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சுகமான என் கூட ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்க 10 வருஷமாக மாதத்துக்கு ஒரு முறை வந்து ஊசி போட்டு போவாங்க. நான் 3 முறை தான் ஊசி போட்டேன். அந்த ஊசி வந்து பிளட் கேன்சருக்கு போடக்கூடிய மருந்து. ஒரு விதத்தில் இந்த சைடு வரும், இந்த சைடு ஒரு கேன்சர் வரும், அதுக்கு போடக்கூடிய மருந்து. தொடர்ந்து நீ மெடிசன் எடுக்கணும்னு சொன்னாங்க. இப்போவும் 13 வருஷமாக மெடிசன் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நான் மருத்துவத்தை நிப்பாட்டி மெடிசனை நிப்பாட்டிய 2 வருஷம் ஆயிட்டு. அல்லேலூயா. இந்த சுகத்தை தந்தது வந்து தேவாதி தேவன் தான். எதன் மூலமாக அப்படின்னா விசுவாசம் உள்ள ஜெபத்தினால மட்டும்தான். என்னுடைய ஜெபம் மட்டும் இல்லை, என் சபையாருடைய ஜெபம். அல்லேலூயா. கர்த்தர் தாமே என்னுடைய வார்த்தையும் கர்த்தருடைய வார்த்தையும்
இந்த சாட்சியம் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த நாளிலும் நாம் ஆண்டவரை துதித்து பாடினோம். நல்ல பாடல்களை கேட்டோம். நல்ல டிஜி ஐயா 2 பாடல்களில் அவர் பாடின மாதிரியே பாடின அந்த குரலை நம்ம கேட்டோம். அதனால் நமக்கு நேரம் போனதே நினச்சில தெரியல. கிட்டத்தட்ட 11 மணி தாண்டிடுச்சு. நினச்சியா காலையில் யாரெல்லாம் சாப்பிடாம வந்தீங்க? யாருமே சாப்பிடலை, அப்படி தானே? உங்களுக்கு முடிஞ்ச உடனே எல்லாருக்குமே ஒரு சின்ன டீயும் ஸ்நாக்ஸும் ஒழுங்கு பண்ணியிருக்கோம். அதனால் நீங்கள் சாப்பிட்டு செல்லும் நண்பர்களோடு கேட்டுக்கொள்கிறேன். இப்போது நாம் காணிக்கை பாடலாக நாம் யாரும் எழுந்து நின்று கன்வென்ஸ் சங்கீதத்தில் 644வது பாடல். உன்னை சிருஷ்டித்தவர் உன்னை மறப்பாரோ, உன்னை உண்டாக்கினவர் உன்னை கைவிடுவாரோ. பிரைஸ்லாம் பிரைஸ்லாம்.
கண்ணீரை துடைத்திடு கலங்கிடும் மாந்தரே கண்ணீரை துடைத்திடு கவலையை விட்டு விட்டு வா இயேசுவை பின்பற்றவா கவலையை விட்டு விட்டு வா இயேசுவை பின்பற்றவா உன்னை சிருஷ்டித்தவர் உன்னை மறப்பாரோ உன்னை உண்டாக்கினவர் உன்னை விடுவாரோ சிலுவை சுமந்தது எதற்காக சிந்தின ரத்தம் எதற்காக சிலுவை சுமந்தது எதற்காக சிந்தின ரத்தம் எதற்காக ஜீவனை கொடுத்ததும் எதற்காக அத்தனையும் அது உனக்காக ஜீவனை கொடுத்தது எதற்காக அத்தனையும் அது உனக்காக கலங்கிடும் மாந்தரே கண்ணீரை துடைத்திடு கலங்கிடும் மாந்தரே கண்ணீரை துடைத்திடு கவலையை விட்டு விட்டு வா இயேசுவை பின்பற்றவா கவலையை விட்டு விட்டு வா இயேசுவை பின்பற்றவா உன்னை சிருஷ்டித்தவர் உன்னை மறப்பாரோ உன்னை உண்டாக்கினவர் உன்னை விடுவாரோ உன்னை சிருஷ்டித்தவர் உன்னை மறப்பாரோ உன்னை உண்டாக்கினவர் உன்னை விடுவாரோ. ஜெபம் செய்வோம். கிருபை இரக்கம் அன்பின் நிறைந்த அன்பின் பரம தந்தையை நன்றியோடு துதிக்கிறோம் சொத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நாளும் உங்களுடைய ஆலயத்திலே கூடி வந்து ஒருமனப்பட்டு ஐக்கியப்பட்டு உம்மை பாடி ஆராதித்தோம் ஆண்டவரே. எங்கள் துதிகளை எல்லாம் நீர் ஏற்றுக்கொண்டீரப்பா. எங்கள் விண்ணப்பங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டீர் ஆண்டவரே. அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஊழியர்களை எங்களிடத்தில் அழைத்து வந்தப்பா, அவர்களை வல்லமையாய் பயன்படுத்தினீரப்பா. பாடல்களை கேட்டபோது உள்ளத்திலே ஒரு இணைபிரியாத ஒரு சந்தோஷத்தை நீர் எங்களுக்கு கொடுத்தீரப்பா. உங்களுடைய வார்த்தைகள் எவ்வளவு இன்பமானது ஆண்டவரே. உங்களுடைய பாடல்களை நாங்கள் கேட்கும்போது அது எங்கள் ஆத்மாவுக்கு ஆறுதலை கொடுப்பதாக, எங்கள் கஷ்டங்களிலிருந்து எங்களுக்கு விடுதலை கொடுப்பதாக அந்த பாடல்கள் எல்லாம் வந்து இருக்கிறதுப்பா. ஒரு அற்புதமான ஒரு செய்தி எங்களுக்கு கொண்டு வேண்டியிருப்பா. இயற்கையை எல்லாம் எங்களுக்காக நீர் படைத்தீர் ஆண்டவரே. எங்களை படைப்பதற்கு முன்பதாகவே எங்களுக்கு என்ன தேவை என்று சொல்லி எல்லாவற்றையும் அறிந்து என் தேவன் எங்களுக்கான ஆகாரத்தை, உணவுகளை எல்லாவற்றையும் நீர் படைத்தீர் ஆண்டவரே. மரம், செடி, கொடிகளை, இயற்கை எல்லாவற்றையும் எங்களுக்காக படைத்தீர் ஆண்டவரே. எவ்வளவு பெரிய அன்பப்பா. ஒருவேளை எங்களுடைய ஒரு மனிதன் எங்களுக்கு தேவையான வேலைகளை கொடுக்கலாம், எங்களுக்கு தேவையான பணத்தை கொடுக்கலாம். ஆனாலும் என் தேவன் மனிதனாக படைக்க என்னுடைய படைப்புக்கு எது தேவை என்று சொல்லி எல்லாவற்றையும் என் தேவன் முன்பாகவே நீர் படைத்தீர் ஆண்டவரே. அது எவ்வளவு ஞானம் நிறைந்த ஒரு காரியம் அப்பா. உடைய ஞானம் அளவில்லாதது ஆண்டவரே. உடைய அன்பு அளவில்லாதப்பா. உடைய கிருபை அளவில்லாதது ஆண்டவரே. இந்த நாளில் உடைய கருத்தை பெற்ற ஒரு ஆசீர்வாதத்தின் ஒரு பகுதி உடைய பிள்ளைகளாக நாங்கள் காணிக்கையாக படைத்திருக்கிறோம் ஆண்டவரே.
காணிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கரங்களை நீ தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் அப்பா. அவர்கள் செய்கிற வியாபாரத்தில், அவர் செய்கிற பணியில் எல்லாவற்றிலும் என் தேவன் இரட்டத்தனையான ஒரு ஆசீர்வாதத்தை நீ கட்டளையிட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆலயத்தில் வந்து நான் அநேக காரியங்களை கேட்டுக்கொண்டேன், என் தேவன் கொடுத்தார் என்று சொல்லி அந்த சந்தோஷத்தோடு உடைய பிள்ளைகள் கடன் செல்ல உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஒருவேளை அவர்கள் எப்படி அவர் வீடுகளிலிருந்து கடந்து வந்தார்களோ அப்படி திரும்பி செல்லக்கூடாது அப்பா. உங்களுடைய ஆசீர்வாதத்தை சம்பூர்ணமாக நிறைவாக பெற்றுக்கொண்டு திரும்பி செல்ல உதவி செய்யுங்க. ஒவ்வொருவருடைய தேவையும் என்ன என்று சொல்லி எனக்கு தெரியாத ஆண்டவரே, என் தேவன் நீர் ஒவ்வொருவருடைய தேவையும் நீர் அறிந்திருக்கிறப்பா. சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரை ஒவ்வொருடைய தேவையும் நீர் அறிந்திருக்கிறப்பா. சிறு பிள்ளைகளே ஞானத்திலே குறைவுள்ளவர்களாக இருக்கலாம் ஆண்டவரை, சம்பூர்ணமாய் கொடுக்கிற என் தேவன் உடைய பிள்ளைங்களுக்கு நீ சம்பூர்ணமாய் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அவர்கள் படிக்கிற பள்ளி கல்வி நிறுவனங்களில் ஆண்டவரே, இவர்கள் நல்ல ஒரு மாணவனாக நல்ல ஒரு மாணவியாக திகழ்வதற்கு என் தேவன் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கல்வியில் படிக்கிற பிள்ளைகள் உண்டு, பணி செய்கிற பிள்ளைகள் உண்டு, இன்னும் தூர இடத்துல சென்று வியாபாரம் செய்கிற பிள்ளைகள் உண்டு அப்பா. விவசாய பணிகள் செய்கிற பிள்ளைகள் உண்டு. எல்லாவற்றையும் என் தேவன் அவள் செய்கிற பணியிலே எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. அதேபோல் படித்து விட்டு வேலை கண்டு காத்திருக்கிற பிள்ளைகள் அநேகர் உண்டப்பா. அவர்கள் ஏற்ற படித்த படிப்புக்கு ஏற்ற ஒரு நல்ல வேலையை என் தேவனை கட்டளையிட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அதேபோல் திருமணத்திற்கு காத்திருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரை ஏற்ற நேரத்தில் ஏற்ற மணமகனை மணமகளை கொடுத்து இல்லற வாழ்க்கையில் அவர்கள் இணைக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அதேபோல் எங்களது திருச்சபையை சார்ந்து வெளியிடங்களிலே அயல் நாடுகளிலே வசிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களையும் அவர் குடும்பங்களையும் ஆசீர்வதிங்கப்பா. அவர்களோடு கூட நீ ஒவ்வொரு நாளும் அவர்களோடு கூட இருக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இன்னும் வருகிற நாட்களிலே அவர்கள் எங்கள் இந்திய தேசத்தை கடந்து வர இருக்கிறார்கள் அப்பா. ஒரு பிரயாணங்களை வாய்க்க செய்யுங்க. ஆலயத்தை நேசிக்கிற பிள்ளைகள் அப்பா, அவர்கள் சுகத்தோடும் பலத்தோடும் அந்த நாடுகளில் இருக்கவும், இந்த தேசத்தை கடந்து கொண்டு மறுபடியும் அவர்கள் சுகத்தோடு பலத்தோடு அந்த நாட்டுக்கு திரும்பி செல்ல உதவி செய்யுங்க. அதுபோல திருச்சபைக்காக ஜெபிக்கிறோம். சேகர் குருவானவுக்காக அவர்களையும் இன்னும் ஊழியத்திலே வல்லமையாக எடுத்து பயன்படுத்த வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அதை எங்கள் திருச்சபையில் பணிகிறோம். ஒவ்வொரு சபை ஊழியர்களாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு சபை ஊழியரையும் கூட ஆண்டவரே, உம்முடைய பணியிலே உங்களுடைய ராஜ்யத்தில் சேர்க்கிற அந்த பணியிலே ஆண்டவரே, கடைசி காலங்களிலே உங்களுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துகிற பிள்ளைகளாக ஆண்டவரே சபையார் எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்த உதவி செய்யுங்க. அதே போல முத்தூசி இருப்பதிலே ஆலயம் கட்டப்பட வேண்டும் என்று சொல்லி அநேக நாட்கள் நாங்கள் ஜெபித்து கொண்டே இருக்கிறோம் அப்பா. ஆனாலும் என் தேவன் சித்தம் எப்போது என்று எங்களுக்கு தெரியாதப்பா. ஆனாலும் என் தேவனில் செய்வீர். நீங்கள் விரும்புவதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக செய்கிற தேவன் ஆண்டவரே, நீர் ஏற்ற நேரத்தில் செய்வீர் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. அதன் மூலமாக அந்த பகுதியில் அந்த கிராமத்தில் இருக்க அநேக பிள்ளைகள் உம்முடைய ஆலயத்தை நோக்கி வருவதற்கு ஆண்டவரே அது ஏதுவாக இருக்கும் ஆண்டவரே. இல்லத்தில் கூடி ஜெபிக்கிறோம். அநேக நேரங்களில் நாங்கள் இப்படி தனி ஜெபங்களிலே குடும்ப ஜெபங்களை நாங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் அப்பா. ஆனாலும் என் தேவனுடைய சித்தம் என்ன என்று சொல்லி எங்களுக்கு தெரியாதப்பா. ஆனாலும் உம்முடைய ராஜ்யம் அநேக இடங்களில் சொல்லப்பட வேண்டும், அநேக புதிய ஆலயங்கள் கட்டப்பட வேண்டும். அதற்கு நீர் ஆண்டவரே எங்களை எல்லாம் கருவியாக பயன்படுத்த வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அதுபோல மேலே காட்டூர் பகுதியிலே சிறுவர்கள் மத்தியில் நடைபெற ஊழியத்திற்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அங்கும் அநேக நாட்கள் தடைப்பட்டாலும் அந்த ஊழியங்கள் அது தொடர்ந்து நடைபெறுவதற்கு என் தேவனீர் பலன் கொடுங்க. அந்த சிறு பிள்ளைகள் மூலமாக அந்த கிராமமே ரட்சிக்கப்பட, அந்த கிராமம் ஆசீர்வதிக்கப்பட உதவி செய்யுங்க. அந்த ஊழியத்திற்கு தங்களுடைய இல்லத்தை திறந்து கொடுத்த குடும்பத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களும் கூட ஆண்டவரே உண்மை அதிகமாக நேசிக்கவும், உண்மை அதிகமாக அண்டிக்கொள்ள உதவி செய்யுங்க. ஆலயத்தை அதிகமாக நேசித்து ஆராதனையை பங்கு கொண்டு ஆண்டவரே, அதன் மூலமாக அந்த கிராமம் ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்க. இதை நாங்கள் தாழ்த்து தருகிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனையிலே நீர் எங்களோடு கூட இடைப்பட்டீர். பரிசுத்த ஆவியானவரே எங்களோடு கூட இடைப்பட்டீரப்பா. அதை நாங்கள் கண்டு கொண்டோம் ஆண்டவரே.
உம்முடைய வார்த்தையை நாங்கள் கண்டுகொண்டோம், உம்முடைய பிரசனத்தை நாங்கள் உணர்ந்தோம் ஆண்டவரே. இதை உணரச் செய்தீரப்பா. இதே பிரசன்னத்தோடு நாங்கள் கடந்து செல்கிறோம் ஆண்டவர். உலகத்துக்குள்ள கடந்து செல்கிறோம். உலக கவலைகள் ஆண்டவரே எதுவும் எங்களை நெருக்காதபடி ஆண்டவரே உங்களுடைய வேத வசனங்களை பற்றிக்கொண்டு உங்களுடைய வார்த்தையை பற்றி கொண்டு நாங்கள் வாழ்வதற்கு எங்கள் பலன் தாங்க. என்ன துன்பங்கள் வந்தாலும், என்ன தடைகள் வந்தாலும், என்ன துயரங்கள் வந்தாலும் உண்மை வார்த்தையை மாற்ற நம்ம சார்ந்து கொள்ள உதவி செய்யுங்க. இந்த பிள்ளைகளை எல்லாரையும் நீர் ஆசிர்வதிங்க. உங்களுடைய ஆசீர்வாதத்தை அம்புடத்தோடு சம்பூர்ணமாக பெற்று தெரிவிச்சல உதவி செய்யுங்க. எல்லா காரியத்திலும் உங்களுடைய கருத்தை தெரிகிறோம். பெரிய காரியங்கள் செய்யுங்க. மீட்பு லட்சமாக இயேசு கிறிஸ்து தான் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் நம்முடைய எப்போதைக்கு இருப்பதாக. எல்லாருக்குமா உன்னத கர்த்தாதி கர்த்தரே தெய்வ மானித நீர் வாழ்க 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 இயேசுவே. நாம் யாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாது. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. தெய்வ சமாதானத்தோடு போய் வரக்கடவும். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். நன்றி.